கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஸோ நம்ம வாரம் தேவன் நம் மீது வைத்திருக்கிற கிருபை, அவருடைய இரக்கம், வேதத்தில் உள்ள சத்தியங்களை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது, வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், படிச்சுக்கிட்டு வரோம். ஸோ அந்த வகையில் ஏறக்குறைய என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது அநேக பாடங்கள் நம்ம என்ன பண்ணிட்டோம், கேட்டு வந்தோம். ஸோ கேட்ட பாடங்கள் எல்லாமே உங்களுக்கு எப்படியா இருந்துச்சு அப்படின்னு கேட்டோங்கன்னா, ஸோ உண்மையாலுமே என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எந்த ஒரு விஷயம் சொன்னாலுமே அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்படின்னா சத்தியம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது, உம்முடைய வசனமே சத்தியம். ஸோ வசனத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய காரியங்கள் தான் என்றைக்குமே உண்மையானது. கரெக்டுங்களா? ஸோ அப்போ வசனம் இல்லாத எந்த விஷயமா இருந்தாலும் அது என்னவா தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த உலகத்தில் சாத்தான் அநேக பொய்களையும் நிறைய கட்டுக்கதைகளையும் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது உண்டாக்கி இருக்கிறான். ஸோ வசனத்தும் இல்லாமல் இருக்குது அப்படின்னா நம்ம தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம், அது வேதத்தில் இருக்கக்கூடிய உபதேசங்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றத. ஸோ இன்றைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க ஒரு அருமையான பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே, அதுவும் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்கு இந்த உபவாசம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு புதுசு கிடையாது. கரெக்டுங்களா? உபவாசம், ஃபாஸ்டிங் அப்படின்னாலே நம்ம பழக்கப்பட்ட ஒரு விஷயம். நம்மளும் அநேக தடவை என்ன பண்ணியிருக்கலாம், ஃபாஸ்டிங் இருந்திருக்கலாம். அநேக உபவாச கூட்டங்களை கூட நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், அட்டன் பண்ணியிருக்கலாம். ஸோ அதை குறித்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ரெண்டாவது ஒரு பார்ட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்நிய பாஷையை குறித்து நம்ம என்ன பண்ண போகிறோம், வேத வசனத்தின் அடிப்படையில் அந்நிய பாஷை அப்படின்னா என்னன்றது நம்ம என்ன பண்ண போகிறோம், கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஸோ முதல்ல நம்ம எந்த ஒரு விஷயத்தை பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, உபவாசம். இந்த உபவாசம் அப்படின்றது எதுக்காக கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, எதுக்கு உபவாசம் இருக்கிறாங்க? தன்னை ஆராய்ந்து கொள்வதற்காக. அப்புறம் வேற ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, அதுவும் ஸ்பெஷலாக ஒரு குறிப்பிட்ட வகுப்பார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த உபவாசம் அப்படின்றது எந்த ஒரு டைமில் தான் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தவக்காலம், லென்ட் டேஸ் அப்படின்ற ஒரு 40 நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது உபவாசம் இருப்பாங்க. ஏன் இந்த 40 நாள் உபவாசம் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, சிலுவையில் அறையப்பட்டாரு. அப்போ என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது 40 நாள் ஒரு என்ன பண்ணார், உபவாசம் இருந்தார். அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம், சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக 40 நாள் உபவாசம் இருக்கிறோன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஊழியத்தினுடைய ஆரம்ப காலம், அவர் ஞானஸ்தானம் எடுத்து 40 நாள் ஆரம்பத்தில் ஃபாஸ்டிங் இருந்தாரா, மரிப்பதற்கு முன்பாக 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்தாரா? அப்புறம் ஏன் மரிக்கிற அந்த டைமில் ஒரு 40 நாள் ஃபாஸ்டிங் யோசிச்சிருக்கிறோமா? இப்போ இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து 40 நாள் ஆரம்பத்தில் என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது உபவாசம் இருந்தார். ஆனால் மரிப்பதற்கு முன்பாக அவர் என்ன பண்ணல, இல்லை. அப்போனா இந்த உபவாசம் அப்படின்றது எதின் அடிப்படையில்ன்றது என்ன பண்ணல, தெளிவா தெரியல. அடுத்து இந்த உபவாசம் அப்படின்றது கிறிஸ்தவங்க மட்டும்தான் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இருக்காங்க. அதுக்கு என்ன பேர் அவங்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, உண்ணாவிரத போராட்டம். அதாவது என்னன்னு பார்க்கும்போது, தங்களுடைய கோரிக்கைகள் இருக்கும், அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஒரு ஆயுதத்தை கையில் எடுப்பாங்க. கரெக்டுங்களா? என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சாப்பிடாம இருந்து, அதுவும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் அப்படி பார்க்க, சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம். எதுக்காக? எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றணும். அப்போ அது நடக்கணும் அப்படின்னா அதுக்காக என்ன பண்ணுவாங்க, இவங்க ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. ஸோ அதுதான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த உண்ணாவிரத. அப்போ கிறிஸ்தவர்களாகிய நாமளும் இந்த மாதிரி ஒரு காரியம் நிறைவேறணும் அப்படின்றதுக்காக ஒரு வேளை தேவன்கிட்ட கோரிக்கையை வச்சுட்டு உபவாசம் இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கும் ஒரு வகையில் என்ன பேர் தான் இது, அப்படியா? சரி, ஓகே. அப்போனா உபவாசம் இருக்கலாமா?
வேணாமா? அப்ப எந்த அடிப்படையிலான உபவாசம் அப்படின்றது இப்ப பைபிள்ல அநேக விஷயங்கள் உபவாசத்தை குறித்து என்ன பண்ணுது, சொல்லுது. அதன் அடிப்படையில் தான் நம்ம உபவாசம் இருக்கிறோமான்றத செக் பண்றது தான் இந்த பாடம். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரியான உபவாசம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இருக்கிறாங்க. தாங்க நினைச்சது இல்லை, நமக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்றதுக்காக, அது நிறைவேறணுன்றதுக்காக சாப்பிடாம இருந்து ஜெபிக்கிறது அப்படின்றது இன்னைக்கு அநேகருடைய வழக்கமா இருக்குது. இப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியில் இருந்தார் இல்லையா, அவரும் என்ன பண்ணியிருக்கணும், உபவாசம் இருந்தார் 40 நாள். ஸோ அந்த உபவாசம் மட்டுமா அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் வேதம் விரும்பக்கூட, அதுவும் தேவன் விரும்புகிற உபவாசம் அவர் இருந்தார். என்ன உபவாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ மத்தேயு அப்படின்ற ஒரு சேஷன் நம்முடைய ஆண்டவருக்கு இருந்தார். அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, வரி வசூல் செய்பவர், ஆயக்காரங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட்ல அவர் என்ன பண்றாருன்னா இருந்தாரு. ஸோ அவர் தான் நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது, என்னை பின்பற்றி வா அப்படின்னு என்ன பண்ணாரு, கூப்பிட்டாரு. ஸோ அவரும் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது தன்னுடைய வேலை என்ன பண்ணிட்டாரு, விட்டுட்டு எங்க வந்துட்டார் அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறதுக்காக என்ன பண்ணிட்டாருன்னா வந்துட்டாரு. ஸோ அப்படி வர அவர் ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி வந்து என்ன பண்ணுறாருன்னா வைக்கிறார். எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதிரி இவ்வளோ நாள் நான் வேலை செஞ்சேன், தன்னுடைய கூட இருக்கக்கூடிய உற்றார் உறவினர்கள் தங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி என்னுடைய வேலை என்ன பண்ணியிருக்கிறேன், நான் ரிசைன் பண்ணிட்டேன், அதனால் உங்களுக்கு ஒரு விருந்து என்ன பண்ணுறேன், வைக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இயேசு கிறிஸ்துவும் அந்த ஒரு விருந்தில் என்ன பண்ணுறாரு, கலந்துக்கிறாரு. அப்படி கலந்துக்கும் போது அதை பார்க்கறதுக்காக யார் வரா அப்படின்னு பார்க்கும்போது பரிசேயர்கள் என்ன பண்ணுறாங்க, வராங்க. வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். மார்க் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மார்க் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது அவனுடைய வீட்டிலே அவர் போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் அவரோடு கூட வந்திருந்தபடியால் அவர்களும் இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க, மத்தேயு வீட்டில் அந்த ஒரு போஜனம் நடந்துட்டு இருக்குது. அந்த டைமில் யார் யாரெல்லாம் இருக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது ஆயக்காரர்களும் பாவிகளும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவோட என்ன பண்ணுறாங்க, சீஷர்களும் இருக்கிறாங்க. அங்கே ஒரு போஜனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது செய்கிறாங்க. இதை பார்த்த பரிசேயர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். மார்க் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 16ஆம் வசனம். அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதை வேத பாரகரும் பரிசேயரும் கண்டு அவருடைய சீஷரை நோக்கி, அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனபானம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, என்ன உங்கள் போதகர் யாரோடலாம் போஜனம் பண்ணுறாரு, ஆயக்காரங்க பாவிகளோடலாம் போஜனம் பண்ணுறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஒரு குற்றம் என்ன பண்ணவங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பாயிண்ட் இப்போ முன்னாடி வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா படிக்கலாம். 18ஆம் வசனம் படிக்கலாம். 18ஆம் வசனம். யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசம் பண்ணி வந்தார்கள். அவர்கள் அவரிடத்தில் வந்து, யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசிக்கிறார்களே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்னவென்று கேட்டார்கள். ஸோ இப்போ என்ன பண்றாங்கன்னா, யோவான் ஸ்நானகன் இருந்தார், அவருடைய சீஷர்கள் என்ன பண்றாங்க, உபவாசம் இருக்கிறாங்க. ஸோ பரிசேயருடைய சீஷரும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க உபவாசம் இருக்கிறாங்க. இப்போ உங்களுடைய போதகர் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பிட்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு உங்கள் கூட இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ உங்கள் சீஷர்கள்லாம் உபவாசம் இருக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும்போது நம்முடைய ஆண்டவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாங்க. மார்க் 2:19-20 வசனம். வசனங்கள் 19 மற்றும் 20. அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் உபவாசிப்பார்களா? மணவாளன் தங்களுடனே இருக்கும் வரைக்கும் உபவாசிக்க மாட்டார்களே. மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்த நாட்களிலே உபவாசிப்பார்கள். இப்போ மணவாளனாகிய கிறிஸ்து அவங்களோட இருக்கிறாரு. இப்போ நான் அவங்க கூட இருக்கிற வரைக்கும் அவங்க என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, உபவாசம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டாரு. நான் அவங்கள விட்டு எடுபடக்கூடிய ஒரு டைம் வரும், அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, உபவாசம் இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து அவங்க கூட இருக்கிற வரைக்கும் அவங்க என்ன பண்ணல, உபவாசம் இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து அவங்கள விட்டு போனதுக்கப்புறம் சீஷர்கள் பின்னாடி வந்தவங்க உபவாசம் இருந்தாங்களா? எங்கேயாவது படிச்சிருக்கிறோமா இந்த மாதிரி 3 நாள் உபவாசம், இல்லை முழு நாள் உபவாசம், அப்புறம் 21 நாள் உபவாசம், இந்த மாதிரி ஏதாவது உபவாசம் இருந்தாங்களா? என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லியிருந்தாலும்
அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று இருக்க கடவும். இப்ப என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி வந்த அப்போஸ்தலர்களும் அவருடைய சீஷர்களும் என்ன ஒரு விஷயம் அவசியம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உண்ணவும் ஒடுக்கவும் அப்படின்றாங்க. அது மாத்திரமல்ல அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். இப்போ சீஷர்கள் பின்னாடி வந்தவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? அவங்களும் வேலை செஞ்சு என்ன பண்ணியிருக்கிறாங்க? சாப்பிட்டு இருக்கிறாங்க. அப்பனா உபவாசம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒருவேளை நம்முடைய ஆண்டவர் சொன்ன உபதேசத்துல ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா இவங்க என்ன பண்ணியிருக்கணும்? உபவாசத்தை பத்தி பேசியிருக்கணும். உபவாசம் இருந்தது என்ன பண்ணியிருக்கணும்? பதிவு பண்ணியிருக்கணும் பைபிள்ல. ஆனா அப்படியாக பண்ணல. உண்ணவும் அப்படின்ற ஒரு விஷயம் அவசியம்னு பார்க்குறாங்க. அதே வகையில் வேலை செஞ்சு என்ன பண்ணியிருக்கிறாங்க? சாப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்குறோம். அப்பனா நம்முடைய ஆண்டவர் மணவாளன் தங்களோடு இருக்கையில் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? உபவாசம் இருக்க மாட்டாங்க. மணவாளன் தன்னை விட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க உபவாசிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்றாரு? சொல்றார். அப்பனா நம்முடைய ஆண்டவர் அவங்க கிட்ட எந்த மாதிரியான உபவாசத்தை எதிர்பார்த்தார்? அப்போ அவர் போனதுக்கு அப்புறம் உபவாசம் இருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பா இருந்திருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? இருந்திருப்பாங்க இல்லைங்களா? ஸோ எப்படிப்பட்ட உபவாசத்தை அவங்க என்ன பண்ணாங்க? அவங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்திலேருந்து அதே மாதிரி அதை பின்பற்றி வந்த அப்போதைக்கு இயேசு கிறிஸ்து அந்த டைம்ல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது வேதபாரகர்கள் பரிசேயர்கள் இருக்கிறாங்க. இப்போ அவங்கள பார்த்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் இருக்க வேண்டாம் அப்படின்னு என்ன பண்றாரு? போதிக்கிறாரு. படிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு சிலர் இந்த மாதிரி முகவாடலா அதுவும் ரொம்ப சோகமா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஏன் பிரதர் இந்த மாதிரி இல்லை ஏன் சிஸ்டர் இந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்? ஃபாஸ்டிங் இருக்கிறேன். அதுவும் எத்தனை நாள் தெரியுங்களா? 40 நாள் இருக்கிறேன், 21 நாள் இருக்கிறேன். ஸோ அந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய ஃபேஸ்ல என்ன பண்ணுவாங்க? அந்த மாதிரி என்ன உபவாசம் நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், செய்யக்கூடாது. மனுஷர் காணும் பொருட்டாக தங்களுடைய முகங்களை வாட பண்றவங்க அவங்க யார் அப்படின்னு சொல்றாருன்னா மாயக்காரர் அப்படின்றார். மாயக்காரர்னா வேஷம் போடுறவங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்க என்ன பண்ண வேண்டாம், செய்ய வேண்டாம் அப்படின்றார். ஸோ அப்படியா பார்க்கும்போது இந்த மாதிரி உபவாசம் அப்படின்ற ஒரு விஷயம் மனுஷங்க பார்க்கறதுக்காக இல்லை சாப்பிடாம இருந்து மற்றவங்க பார்த்து என்ன பண்ணோம், இத்தனை நாள் ஒரு உபவாசம் இருந்தார் சொல்றதுக்காக உபவாசம் இருக்கிறது உபவாசம் இல்லை. மாறாக எது உபவாசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது படிக்கலாம். பாருங்க. ஏசாயா 58 3ஆம் வசனம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். சோ ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா உபவாசம் இருக்காங்க, சாப்பிடாம இருந்துகிட்டு தேவனே எங்களை என்ன பண்ணுங்க, காப்பாத்துங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு என்ன பண்றாங்க, கெஞ்சுறாங்க. ஆனா அப்படி உபவாசம் இருக்கிறதுனால ஒருவேளை தேவன் ஏதாவது செய்வாரா அப்படின்னு பார்த்தோம்னா எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது அடுத்து படிக்கலாம் பிரதர். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு சிலர் உபவாசம் இருக்கிறாங்க. உபவாசம் இருந்துகிட்டு என்ன பண்றாங்கன்னா அவங்க நினைச்சபடி என்ன பண்றாங்க, வாழ்றாங்க. அவங்களுக்கு என்னென்னலாம் இச்சிக்கிறாங்களோ ஆசைப்படுறாங்களோ அதையும் என்ன பண்ணிக்கிறாங்க, கூடவே தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகணுமா இல்லை பாவம் செய்யணுமா அதையும் செஞ்சுக்கிட்டு கூடவே என்ன பண்ணுறாங்க, உபவாசமும் இருந்துக்கிட்டு தேவன் எங்களை பார்க்கல, எங்களுக்கு உதவி செய்யலை அப்படின்னு ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்களாம். அப்போனா உபவாசம் அப்படின்றது ஒரு வேலை இருக்கிறதுனால தேவன் நமக்கு ஏதாவது செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா அப்படிலாம் என்ன பண்ண மாட்டார், தேவன் செய்ய மாட்டாங்க. மாறாக அந்த உபவாசம் அப்படின்ற ஒரு விஷயம்
எப்படிப்பட்ட ஒரு காரியமா நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் பாருங்க. ஏசாயா 58 5ஆம் வசனம். 5ஆம் வசனம். மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலை வணங்கி நாணலை போல் ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாய் இருக்குமோ? இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய்? ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது தன்னுடைய ஆத்மாவை ரொம்ப ஒடுக்கி ரொம்ப குறுக்கி சாம்பலில் வந்து உக்காந்து ரட்டுடுத்தி கொண்டாங்க அப்படின்னா அதுவா எனக்கு உபந்த உபவாசம்? இப்படிப்பட்ட உபவாசம் எனக்கு பிரியமானது அல்ல. அவங்க தங்களுடைய இஷ்டத்தின்படி வாழ்ந்து தங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றிக்கிட்டு அவங்க விரும்பின மாதிரி வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு உபவாசம்ன்ற ஒரு விஷயத்த கூடவே செஞ்சாலும் அது எனக்கு உகந்த உபவாசம் இல்லை. அது எனக்கு உகந்த உபவாச நாளாக இருக்குமோ? அடுத்து எனக்கு பிரியமான நாள் என்று சொல்லுவாயோ அப்படின்னு கர்த்தர் என்ன பண்ணுறாரு? கேள்வி கேட்குறாரு. அப்போனா எனக்கு உகந்த உபவாசம்னா என்ன? அப்போ இப்படி கேள்வி கேட்குறாரு அப்படின்னா நம்முடைய தேவன் அவருக்கு உகந்த உபவாசம் அப்படின்றது என்ன பண்ணுவார்? நமக்கு சொல்லணும் இல்லையா? ஸோ அதான் பின்னாடி சொல்கிறாரு. படிக்கலாம் பாருங்க. ஏசாயா 58 6ஆம் வசனம். வசனங்கள் 6 மற்றும் 7. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும் வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். ஸோ கர்த்தருக்கு உகந்த உபவாசம் அப்படின்னா வசனத்தின் அடிப்படையில் எது அப்படின்றத நாங்கள் என்ன பண்ணலாம், நம்ம பார்க்கலாம். எனக்கு உகந்த உபவாசம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல சொல்றாரு அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறது, நுகத்தடியின் பிணியல்களை நெகிழ்கிறது, நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குறது, சகல நுகைத்தடைகளையும் என்ன பண்ணுமா உடைத்து போடுறதுமா, பசியா இருக்கிறவங்களுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கறது, அதே மாதிரி துரத்துண்ட சிறுமையானவர்கள் என்ன பண்றது சேர்த்து கொள்ற ஒரு விஷயம். வஸ்திரம் ஒரு வேளை இல்லாம இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், வஸ்திரம் கொடுக்கணும். கடைசியா என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது மாம்சமானவங்களுக்கு நம்மளை ஒழிக்காம இருக்கிறது தான் என்ன ஒரு காரியம் அப்படின்னு பார்த்தோம்னா தேவன் விரும்புகிற தேவனுக்கு உகந்த உபவாசம். அப்ப இதுதான் தேவனுக்கு உகந்த உபவாசம் அப்படின்னா ஒருவேளை தங்களுடைய விருப்பங்கள் தங்களுடைய சுயமா ஒரு விஷயத்தை ஆசைப்படுறோம், அது நடக்கணும் நிறைவேறணும் அப்படின்றதுக்காக ஒருவேளை உபவாசம் இருக்கிறோம் அப்படின்னா அவங்கவுங்களோட விருப்பத்தைப்படி, அதுவும் தங்களுடைய சுய இச்சைகளை நிறைவேற்றுறதுக்காக அப்படின்னு ஒரு உபவாசம் இருந்துச்சு அப்படின்னா இது உபந்த உபவாசம் அப்படின்னா அதுக்கு என்ன பேரா இருக்கும்? உதவாத உபவாசம். யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய தேவனுக்கு. அப்போ இதுதான் உகந்த உபவாசம் அப்படின்னா ஒரு விஷயமும் இதில் இருக்கிற மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் சொன்னார்ல, மணவாளன் அவர் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணார்னா அவர் உபவாசம் பண்ணார். அவர் என்ன பண்ணாருன்னா இந்த ஒரு விஷயங்கள்லாம் என்ன பண்ணாரு செஞ்சார். அப்போ உபவாசம் அப்படின்றது சாப்பிடாம இருக்கிறது கிடையாது, மாறாக இந்த வேலைகள்லாம் செய்யறதுனால ஒரு வேலை சாப்பிட்றது கூட நம்ம என்ன பண்ணலாம் மறந்து போகலாம். அந்த அளவுக்கு நம்ம தேவனுக்காக என்ன பண்ணுவோம் வேலை செய்வோம், அர்ப்பணிப்போம். அந்த ஒரு காரியம்தான் எது உபவாசம் அப்படின்னு பார்க்கும்போது உகந்த உபவாசமா இருக்கு. அப்போ மணவாளன் விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த உபவாசம்லாம் சீஷர்கள் இருந்தாங்களாம் கேட்டோம் என்ன சொல்லுவோம்? செஞ்சாங்க. எப்படி செஞ்சாங்க? அப்போ நாம உபவாசம் இருக்கணும் அப்படின்னா இப்படிப்பட்ட உபவாசம் தான் நம்ம என்ன பண்ணணும் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்த்தல். அப்படின்னா அக்கிரமம் அப்படின்னா என்ன பண்ணணும் நமக்கு என்னன்னு தெரியணும். அப்போ அப்படி தெரிஞ்சாதான் அந்த கட்டுகளை அவிழ்க்கிறது தான் எது அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தருக்கு பிரியமான உகந்த உபவாசம். அப்போ அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்த்தல் அப்படின்னா அக்கிரமம் அப்படின்னு இன்னைக்கு உலகத்தில் நிறைய விஷயம் இருக்குது. வெறும் பாவம் தீமையா பிரதர் அப்படின்னா அக்கிரமம் அப்படின்னு வேத வசனத்தை ஒரு விஷயம் சொல்லுது. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது தவறான போதனைகள். இன்னைக்கு உலகத்துல அதுவும் கிறிஸ்தவர்கள் மத்தியில அநேக பொய்யான தவறான உபதேசங்கள் இருக்குது. அந்த உபதேசங்கள்ல இருந்து
அவங்க அது எல்லாமே என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஜனங்களை ஒரு கட்டா என்ன பண்ணியிருக்கிறாங்க, கட்டா கட்டி வச்சிருக்கிறாங்க. அங்கங்கேயும் அவங்கவுங்களுக்கும் ஒரு உபதேசம், அவங்கவுங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு கட்டில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கட்டி வச்சிருக்கிறாங்க. வேத வசனம் சொல்லுகிற வசனத்துக்கேற்ப என்ன இல்லை அப்படின்னு பார்க்கும்போது அவங்க உபவாசம் என்ன பண்ணல, இல்லை. ஸோ எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது 2 தீமோத்தேயு 4:4 வாசிக்கிற மாதிரி, சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகக்கூடிய காலம் என்ன பண்ணுமா வரும். அதுதான் நம்ம போன வாரம் பார்த்தோம். அக்கிரமத்தினுடைய ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்தி கிறிஸ்துவின் மூலமாக கிறிஸ்தவத்துக்கு எதிரான வரக்கூடிய போதனைகள், இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண அப்படின்னு பார்க்கணும். அப்படிப்பட்ட கட்டுகளில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது அநேகர் கட்டப்பட்டிருந்தாங்க. அப்படிப்பட்டவங்களாம் விடுதலையாக்குறதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிற ஒரு விஷயம். அப்போ அக்கிரமத்தின் கட்டுகளாக அநேக என்ன அப்படின்னு பார்க்கும்போது தங்களுடைய பாரம்பரியமான பழக்க வழக்கங்கள், அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது அநேக வேதத்துக்கு புறம்பான போதனைகள், இதன் அடிப்படையில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அநேகர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களை என்ன பண்ணோம், கட்டு அவிழ்க்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உபவாசம். அடுத்து 2வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நுகத்தடியின் பிணியல்களை நெகிழ்தல். அப்போ நுகத்தடி அப்படின்றது எங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது மாடுக்கு மேலே வைக்கிற ஒரு விஷயம். அப்போ அந்த நுகத்தடிக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுலேருந்து விடுதலையாக்காம அந்த மாடு என்ன பண்ண முடியாது, அந்த பாரத்திலேருந்து வெளியேற என்ன பண்ண முடியாது. அப்போனா இந்த பாரத்துக்குள்ள அநேகர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பிணைக்கப்பட்டிருக்கிறாங்க. அது உலகத்தினுடைய பாரம், தன்னுடைய சொந்த பாவத்தினுடைய காரியங்கள், இப்படிப்பட்ட காரியத்தை என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நுகத்தடி மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னு மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க நெகிழணும் அப்படின்னா அவிழ்க்கிறது. ஸோ அதுலேருந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது அந்த பாரமான விஷயங்கள்லேருந்து அவங்களை என்ன பண்ணோம், விடுவிக்கிற ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய நுகத்தடியிலிருந்து அவங்களை என்ன பண்றது அப்படின்னு பார்க்கும்போது நெகிழ்றது. வசனம் படிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாரமான யாவற்றை எப்படின்னா அந்த மாட்டின் மீது எப்படி அந்த நுகம் எப்படி இருக்குன்னா பாரமா இருக்கோ, இன்னைக்கு அநேகர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தவறான போதனை அப்படின்ற பாரங்கள் ஒரு பக்கம், அடுத்து அவங்களுடைய பாவம் அக்கிரமம் அப்படின்ற ஒரு விஷயங்கள், இப்படிப்பட்ட காரியத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது தங்களை அழுத்திக்கிட்டு இருக்கு. இதுல இருந்து அவங்களை என்ன பண்ணும், அதுவும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கள்ள போதனைகள்ல என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நுகத்தடியில் இந்த நரகம் திருத்துவம் இப்படிப்பட்ட போதனைக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பாரத்திலிருந்து அவங்க என்ன பண்ணணும், விடுதலை ஆகணும். அப்படின்னா எப்படி விடுதலை ஆகணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி உபவாசம் அப்படின்ற இந்த ஒரு ஊழியத்தை நம்ம அவங்களுக்கு செய்வது மூலமாக அவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து அவங்களை என்ன பண்றோம், விடுவிக்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம செய்யறோம். ஸோ அடுத்து 3வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பசியுள்ளவனுக்கு ஆகாரம். இப்போ நேரடியாக அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை யாருக்கு மாம்ச பிரகாரமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்படி இதை புரிஞ்சுக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா சாப்பாடு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது அப்படின்னா இந்த மாம்ச பிரகாரமான ஒரு சாப்பாடு அப்படின்றது இப்போ சாப்பிட்டாங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ணோம், அடுத்த வேலைக்கு பசிக்கும். கண்டிப்பாக எல்லா நாளுக்கும் அவங்களுக்காக நம்ம என்ன பண்ண முடியாது, சாப்பாடு கொடுக்க முடியாது. அப்போனா பசியுள்ளவனுக்கு ஆகாரம் கொடுக்கறது அப்படின்னா இது எந்த ஆகாரம், என்ன பசி அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். அப்போனா இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு ஆவிக்குரிய பசி. இந்த ஆவிக்குரிய பசிக்கு அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன சாப்பாடு கொடுக்கணும், ஆவிக்குரிய சாப்பாடு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. இந்த ஒரு கர்த்தருடைய வார்த்தைகள் தான் என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சாப்பாடா இருக்கு, ஆகாரமா இருக்கு. இதை கிடைத்த உடனே என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமே என் இருதயத்துக்கு
அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு தாகம், இப்படிப்பட்ட ஒரு பசி யாருக்கு இருக்கோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஆகாரத்தை கொடுக்கிற ஒரு விஷயம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதுதான் கர்த்தருக்கு உகந்த உபவாசம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற உபவாசம் அப்படின்னு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாரு. அடுத்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டில் என்ன பண்ணணுமா? அப்போனா யாரெல்லாம் வீட்டிலேருந்து துரத்தி விடுறாங்களோ அவங்களாம் என்ன பண்ணணும்? நம்ம வீட்டில் கூப்பிட்டு வரணும். கரெக்டுங்களா? அப்போ நாமளே கஷ்டப்படுறோம். இதில் யாரெல்லாம் இந்த மாதிரி துரத்தப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கூட்ட சேர்த்துக்கிறது அப்படின்றது இன்னும் நமக்கு கஷ்டமாக இருக்கும். கரெக்டுங்களா? அப்படி பண்ண முடியுமா? அப்போனா என்ன ஒரு விஷயத்தை இங்கே வசனம் நமக்கு சொல்லுது, தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற அப்படின்னா, யார் ஒருத்தவங்க துரத்தப்படுற நிலைமைக்கு ஆளாக்கப்படுவாங்க, யார் ஒருத்தவங்க கைவிடப்படுற நிலைமைக்கு ஆளாகுவாங்க அப்படின்னா, யார் ஒருத்தவங்க உண்மையா சத்தியத்துக்காக வாழ்றாங்களோ அவங்கள என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த உலகம் நம்முடைய ஆண்டவர் சொல்ற மாதிரி இந்த உலகம் அவர்களை என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது பகைக்கும். அதே வகையில் உண்மையாகவே வசனத்தின்படி நடக்க மனதா இருந்தாலே அவங்களுக்கு என்ன வரும்? துன்பம் வரும். கரெக்டுங்களா? அதாவது என்னன்னு பார்க்கும்போது சத்தியத்தின்படி நடக்குதா மட்டும் இல்லை, நடக்கணும்னு ஆசைப்பட்டாலே அவங்களுக்கு என்ன ஆரம்பிச்சிடும்? கஷ்டம் துன்பங்கள் வர ஆரம்பிச்சிடும். இப்படிப்பட்ட கஷ்டங்கள் மத்தியில் ஒருவேளை நாம் சொல்லக்கூடிய சத்தியம் வசனங்கள் மூலமாக கேட்டு அவங்க யாரெல்லாம் நம்பி இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கைவிடப்பட்டு இந்த மாதிரி வராங்க அப்படின்னா சத்தியத்துக்காக அவங்க நம்ம என்ன பண்ணோம்? சேர்த்து கொள்றது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கர்த்தருக்கு உகந்த உபவாசம். இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் பாருங்க. லூக்கா 12:32 வசனம். லூக்கா 12 அதிகாரம் 32 வசனம். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். சோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி துரத்தொண்டவங்க அப்படின்னா அவங்கள வீட்டில் சேர்த்துக்கிறது அப்படின்னா அநேகருக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் என்ன பண்ணாது, இருக்காது. இன்னைக்கு உலகத்தில் இருக்க எல்லா கிறிஸ்தவர்களும் இந்த நிலைமை வருமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. அதன் மத்தியில் உண்மையான சத்தியம் வசனத்தின் அடிப்படையில் கை கொள்றவங்க அப்படின்னா சிறுவும் அந்தையாக தான் இருப்பாங்க. நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தோம்னா பெரும் அந்தை அப்படின்னு என்ன பண்ணல சொல்லலை. மாறாக அவரை பின்பற்றவங்க, கிறிஸ்துவனுடைய அடிச்சோட நடக்கிறவங்க, வசனத்தின்படி வாழ்றவங்க அப்படின்னா அவங்க சிறுவும் அந்தையாக தான் இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு தான் நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பயப்படாதே சிறுவும் அந்தையே. இவங்களுக்கு தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிதா ராஜ்யத்தை என்ன பண்ண போறாரு, கொடுக்க போறாரு. இப்படிப்பட்டவங்களை ஒருவேளை கைவிடப்பட்ட நிலைமையில இல்ல சத்தியத்துக்காக வசனத்தை கை கொள்றதுக்காக இல்ல கிறிஸ்துவ உண்மையா பின்பற்றதுக்காக ஒருத்தவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வராங்க அப்படின்னா நம்முடைய குடும்பத்தில் என்ன பண்ணவங்கள அங்கமா சேர்த்து கொள்றதா என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு உகந்த உபவாசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஸோ இப்போ அடுத்தது வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணுமா, வஸ்திரம் கொடுக்கறது. அப்பனா ட்ரெஸ் இல்லாம ஒரு வேலை யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும், ட்ரெஸ் கொடுக்கணும். இந்த மாதிரியான உதவிகளை இப்ப கிறிஸ்தவர்களாகிய நம்ம மட்டும்தான் பண்றோமா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஏழைகளுக்கு உதவி செய்யற ஒட்டுமொத்த உலகத்திலுமே நிறைய நன்மைகளை செய்யறவங்க என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. அப்ப நாம உண்மையாலுமே சத்தியத்தை தெரிஞ்சவங்க அப்படின்னா எந்த மாதிரியான வஸ்திரத்தை நாம என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது படிக்கலாம் பாருங்க. கலாத்தியர் 3 அதிகாரம் 27 வசனம். கலாத்தியர் 3 அதிகாரம் 27 வசனம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. சோ இப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் எடுத்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் என்ன பண்றாங்களா, கிறிஸ்துவ ஆடையாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, தரிச்சு இருக்கிறாங்க. அப்ப கிறிஸ்துவ ஆடையாக தரித்து கொள்வதற்காக நாம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கிறிஸ்துவனுடைய வஸ்திரத்தை மற்றவங்க என்ன பண்ணோம் போடுவதற்கு நம்ம என்ன பண்ணோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யறவங்களாம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இருக்கணும். அதுதான் வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு. அப்பனா யார் ஒருத்தவங்க சத்தியத்தை கேட்டு கிறிஸ்துவ சரியா பின்பற்றன்னு வராங்களோ அப்படிப்பட்டவங்களுக்கு தான் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கிறிஸ்துவனுடைய வஸ்திரம் என்ன பண்ணும், கிடைக்கும். அதை தரிச்சு கொள்றதுக்கு நம்ம என்ன பண்ணுமா, வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரத்தை என்ன பண்ணணும்,
தரிக்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். இப்படிப்பட்ட உபவாசத்தை நம்ம என்ன பண்ணோம், செய்கிறவங்களா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். கடைசியான ஒரு விஷயம் இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருப்பது. அப்போனா சத்தியத்தை தெரிந்து கொண்டோம் அப்படின்னா, இப்போ நாமெல்லாம் யார் அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்துவ சரியா பின்பற்றுறவங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நான் கிறிஸ்துவ என்ன பண்றேன் அப்படின்னு பார்க்கும்போது ரகசிய கிறிஸ்தவர்கள். அதுவும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நான் கிறிஸ்தவம் அப்படின்றது யாருக்கு என்ன பண்ணாது, தெரியாது, எங்கள் வீட்டுக்கு தெரியாது, எங்களுடைய ஊரில் தெரியாது, ஆஃபீஸில் இப்படியெல்லாம் என்ன பண்ண முடியாது. ஒரு வேளை நம்முடைய ஆண்டவரை உண்மையாக பின்பற்றோம் அப்படின்னா யாருக்கும் நம்ம ஒளிச்சு என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. ஏன் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ணிடும், காமிச்சு கொடுத்தோம். நம்முடைய பேச்சு என்ன பண்ணோம், அதை காமிச்சு கொடுத்துரும். என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருப்பது அப்படின்னா, நாம மற்றவங்களுக்கு முன்னாடி மறைஞ்சு வர்ற ஒரு வாழ்க்கை என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. நாம கிறிஸ்துவ பின்பற்றோம், அவருடைய சீஷர்கள் அப்படின்ற அந்த ஒரு அங்கீகாரம், அந்த ஒரு அடையாளம் நமக்குள்ள என்ன பண்ண ஆரம்பிக்கும், தெரிய ஆரம்பிக்கும். எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, நமக்குள்ள அந்த கனிகள் என்ன பண்ணோம், அது என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம கலாத்தியர்ல படிக்கிற மாதிரி ஆவியின் கனிகள். அது அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்ட ஒரு கனிகளால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது, வெளிப்படும் போது அது எல்லாருக்கிட்டையும் என்ன பண்ணாது, வெளிப்படாது. அப்ப நம்ம உபவாசம் இருக்கிறோம் அப்படின்னா இப்படிப்பட்ட கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை என்ன பண்ணணும், வாழ்றவங்களா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இருக்கணும். அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படிக்கலாம் பாருங்க. பிலிப்பியர் 2 அதிகாரம் 2 வசனம். பிலிப்பியர் 2 அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 4 முடிய, நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. ஸோ அவனவன் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, தனக்கு, தன்னுடைய குடும்பம் இப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ண வேண்டாம், அதை மாத்திரமே நீங்கள் என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னு பார்க்க யோசிக்க வேண்டாம். தனக்கானவைகள் எல்லாம் பிறருக்கானவர்கள் என்ன பண்ணுமா. அப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, மாம்சமானவனுக்கு தன்னை ஒழிக்கக்கூடாது அப்படின்னா, இந்த ஆவியின் கனிகளாக வெளிப்படக்கூடிய கிரியைகள் இருக்கு இல்லைங்களா, அது மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக என்ன பண்ணணும், நமக்குள்ள இருந்து வெளிப்படும். அந்த ஒரு விஷயத்தை பார்த்து எல்லாரும் என்ன பண்ண அப்படின்னு பார்க்கும்போது, தேவனை மகிமைப்படுத்தும்படியான ஒரு வாழ்க்கை நம்ம என்ன பண்ணோம், வாழ்றது என்பது கர்த்தருக்கு உகந்த உபவாசம். அப்பன்னா உபவாசம் அப்படின்ற ஒரு விஷயம் எதின் அடிப்படையில் அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறணும் அப்படின்றதுக்காக சாப்பிடாம இருந்து உண்ணாவிரதம் இருப்பது உபவாசம் அல்ல. மாறாக அது தேவனுக்காகவும் சத்தியத்துக்காக நாம் ஏறெடுக்கக்கூடிய ஊழியங்கள். அந்த ஊழியத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம், பார்த்தோம். அப்ப கர்த்தருக்கு உகந்த உபவாசம் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம், பார்த்தோம். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறது, நுகத்தடி என்ன பண்றது, நான் நெகிழறது. ஸோ அடுத்து என்னன்னு பார்க்கும்போது, ஆகாரம் இல்லாதவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற ஒரு விஷயமா இருக்குது. துரத்தட்டவங்களை வீட்டில் என்ன பண்ணோம், சேற்றுக்கொள்ற ஒரு விஷயமா இருக்குது. மாம்சமானனுக்கு தன்னை ஒழிக்காம என்ன பண்ணோம் இருக்கிற ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஏசாயால படித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கர்த்தருக்கு உகந்த உபவாசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறோம். அப்படின்னா இப்போ நம்முடைய ஆண்டவர் நம்ம ஏற்கனவே கேட்ட மாதிரி அவர் உபவாசம் என்ன பண்ணியிருக்கிறாரு, இருந்தார். எப்போ அப்படின்னு பார்க்கும்போது, ஞானஸ்தானம் எடுத்து ஆரம்ப நாட்களில் 40 நாள் என்ன பண்ணார், அடுத்தது உபவாசம் இருந்தார். அப்போ உபவாசம் இருக்கிறது அப்படின்னா அதுல ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாம், படிக்கலாம். மத்தேயு 4 அதிகாரம் 2 வசனம். மத்தேயு 4 அதிகாரம் 2 வசனம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒருவேளை இந்த மாதிரி தேவன் விரும்பக்கூடிய உபவாசம் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, அந்த பசியே இல்லாத ஒரு நிலைமையில, அந்த பசி அப்படின்ற ஒரு விஷயம் மறந்து போன நிலைமையில் நம்ம என்ன பண்ணுவோம், இருப்போம். அப்படியாக தான் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்க நம்முடைய ஆண்டவர் ஊழியம் செஞ்சிருக்கிறாரு. அந்த 40 நாளுக்கு அப்புறம் தான் அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்க, பசி என்னாச்சு,
உண்டாச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பார்க்குறோம். அப்படியாக நாம அநேக டைம்ல ஒருவேளை கர்த்தருக்கு உகந்த உபவாசம் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நிறைய டைம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சாப்பிட்றதுக்கு நமக்கு என்ன பண்ணாது, நேரம் இருக்காது. அநேக டைம்ல சாப்பாட்டை மறந்து என்ன பண்ணுவோம், ஊழியம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது வரும். அப்படிப்பட்ட நேரத்தில் தேவனுக்காக நம்ம அதை செய்கிறோம் அப்படின்னா உண்மையா அதுதான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தருடைய பார்வையில் அவருக்கு உகந்த உபவாசமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்முடைய ஆண்டவர் உபவாசம் இருந்ததுக்கப்புறம் ஊழியம் செய்யும்போது அவர் போதித்த போதனைகள் ஆகட்டும், அவர் சந்தித்த விஷயங்கள் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உபவாசம் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை என்ன பண்ணார்னா மணவாளன் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த உபவாசம் இருந்து ஊழியம் செய்யக்கூடிய ஒரு வேலை என்ன பண்ணார், செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் மணவாளன் தங்களை விட்டு எடுபடும் போது சீஷர்கள் உபவாசம் இருப்பாங்க அப்படின்னு சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நேரடியாக அவங்க சாப்பிடாம இருந்து அப்படிப்பட்டதை சொல்ல, அதுக்கப்புறம் அவர் விட்டு போன ஊழியத்தை என்ன பண்ணுவாங்க, அவங்க தொடர்ந்து செய்வாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம உபவாசம் பார்க்குறோம். ஸோ அநேக நேரத்தில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தாங்க விருப்பப்பட்டு ஒரு விஷயத்த ரொம்ப டீப்பாக ஆராய்ச்சி பண்ணுறோம் அப்படின்னா அநேக நேரத்தில் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் அநேக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது சயின்டிஸ்ட் எல்லாமே என்ன பண்ணாங்க, அப்போது சாப்பிடாம இருந்த ஒரு விஷயத்துக்காக ஆராய்ச்சி பண்ணுறோம் இல்லை ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆர்வமாக செய்கிறோம் அப்படின்னா அவங்க ஃபாஸ்டிங் இருக்கிறாங்கன்னு அர்த்தமா? ஸோ அப்படின்னு பார்க்கும்போது அந்த மாதிரியான வேலைகளை ஏறெடுக்கும் போது சாப்பிடுவதற்கான விருப்பங்கள் கூட என்ன பண்ணியிருக்காது, இல்லாமல் போகிற ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா இந்த உபவாசத்தை பற்றி பார்க்கும்போது இந்த ஒரு காரியத்தை நம்ம பார்த்தாகணும். என்ன அப்படின்னு பார்க்கும்போது யோனா எங்கே போக சொன்னார் தேவன் அவரை, நினிவேக்கு போக சொன்னார். அவர் எங்கே போனார்? ஸோ இப்போ நினிவேக்கு ஏன் போக சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஜனங்கள் ரொம்ப மோசமான பாவத்தை என்ன பண்ணுறாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தேவனுக்கு கீழ்ப்படியில நீ போய் என்ன பண்ண, அவங்கள சீர்படுத்தணும், எச்சரிக்கணும், அவங்களுக்கான நியாய தீர்ப்பு என்ன பண்ணணும், சொல்லணும்னு என்ன பண்றாருன்னா அனுப்பி விடுறாரு. ஸோ அப்படி போய் சொல்லும்போது அவர் என்ன பண்ணார், முதல்ல போகல, அப்புறம் தேவன் என்ன பண்ணாரு, போக வச்சாரு. அந்த டைம்ல அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். யோனா 3:5 யோனா 3:5 அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி கொண்டார்கள். ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ யோனா தீர்க்கதரிசி போய் நினிவே பட்டணத்தில் சொன்ன உடனே அவங்க உபவாசம் இருந்ததுனால தேவன் அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை இல்லை என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது தண்டனையை வேண்டான்னு நிராகரிச்சாருங்களா இல்லை மனம் திரும்பதுனாலயா? அப்போ உபவாசம் இருந்ததுனால தேவன் அவங்களுடைய ஜெபத்தை கேட்டார் அப்படின்னு சொல்லாமா, இல்லை மனம் திரும்பி அந்த உபவாசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க கையில் எடுத்ததுனால தேவன் அவங்களை என்ன பண்ணாரு, ஆசீர்வதிச்சார் அப்படின்னு சொல்லலாமா? எது நடிப்பதில் அப்படின்னு பார்க்கும்போது ஒருவேளை அவங்களுடைய வாழ்கிற வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி மோசமான பாவத்தை செஞ்சுட்டு அவங்க ஒரு நாள் இல்லை, ஒரு வாரம் இல்லை, 21 நாள் ஃபாஸ்டிங் ஆகட்டும், இல்லை 40 நாள் ஃபாஸ்டிங், எந்த ஃபாஸ்டிங் இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை மாறாமல் தேவன் என்ன பண்ணியிருக்க மாட்டார், அவங்கள மன்னிச்சிருக்க மாட்டார். அவங்களுக்கு செய்ய போகிற நியாய தீர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ண இருக்க மாட்டார், செய்யாமல் போயிருக்க மாட்டார். அப்போ சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நினிவேயில் இருக்கக்கூடிய ஜனங்கள் மனம் திரும்பி என்ன பண்ணாங்க, உபவாசம் இருந்தாங்க. அதனால தான் என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதற்கான காரணம் என்ன பண்ணுச்சு, இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது பார்க்குறோம். அப்போ நினிவேயில் இருக்கக்கூடிய ராஜா முதற்கொண்டு சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மனம் திரும்பி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது உபவாசம் இருந்தாங்க. அப்படின்னா அவங்க தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக மனம் திரும்பின ஒரு விஷயத்தை என்ன பண்ணாங்க, செஞ்சாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கலாம். அப்போனா உபவாசம் அப்படின்றது சாப்பிடாம இருக்கிறது அதை பற்றி வேதம் சொல்ல அப்படின்னா இப்போ ஒரு வசனம் நம்ம போடுவோம், இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு உபவாசம் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஒரு சில வசனங்கள் தான். படிக்கலாம் பாருங்க. மத்தேயு 17:21. மத்தேயு 17:21. இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். ஒரு சில ஜாதி பிசாசு இருக்கு,
அந்த பிசாசு என்ன பண்ணாது அப்படின்னு பார்த்தோம்னா, சும்மா நீ போயிட்டு பிசாசே போனாலும் என்ன பண்ணாது, போகாது. அதுக்குன்னே ஸ்பெஷலா என்ன பண்ணணும், உபவாசம் இருந்து. இப்ப அநேகர் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, ஒரு சில பிசாசுலாம் என்ன பண்ணாது, போகாது. அதனால இங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீ உபவாசம் இருந்து என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு, இல்லை நான் ஜெபம் பண்றேன், இது என்ன பண்ணும், உங்களை விட்டு போகும் அப்படின்னு இந்த வசனத்தை என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது மேற்கோள் காட்டுறாங்க. அப்போனா இப்போ சீஷர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதிரி பிசாசு துரத்தும் போது ஒவ்வொரு டைமும் உபவாசம் இருந்து போய் பண்ணாங்களா? அப்படிப்பட்ட பதிவுகள் எதுவும் நமக்கு என்ன பண்ணல, இல்ல. அப்ப இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே இன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு என்ன பண்ணாது, போகாதுன்னு சொல்லியிருக்கு. அப்பனா உபவாசம்ன்றது, இதுக்கு முன்னாடி கர்த்தருக்கு உகந்த உபவாசத்தை பத்தி பேசுனீங்க பிரதர், இங்க சாப்பிடாம இருந்த பத்தி பேசுற மாதிரி வசனம் என்ன பண்ணுது, சொல்லுது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இந்த வசனத்தை அதே திருவிவில மொழிபெயர்ப்பு, அதாவது ஆசி பைபிளை படிக்கலாம் பாருங்க. மத்தேயு 17:21 திருவிவிலியம், இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலுமே அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்றார். ஸோ இவ்வகை பேய், அதான் பிசாசு என்ன பண்ணாதுங்களா, இறை வேண்டுதல் ஜபத்தினால, நோன்பு அப்படின்னா ஃபாஸ்டிங், இதனால என்றி அந்த பேய் என்ன பண்ணாதுங்களா, போகாது. அப்படின்றத அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பிராக்கெட்ல கொடுத்துருக்குறாங்க. கரெக்டுங்களா? மற்ற எல்லா வசனங்களும் என்ன பண்ணுது, ஏடியா இருக்கு. இந்த வசனம் மட்டும் பிராக்கெட்ல போட்டு ஸ்டார் மார்க் போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நாமெல்லாம் பிராக்கெட் போட்டு ஸ்டார் போட்டா என்ன அர்த்தம், புக்கில் போடுறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னு. அதுக்காக என்ன பண்ணல, இதை பைபிளில் இதை போட்டிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரிஜினலாக எழுதப்பட்ட பைபிள் இருக்கு இல்லைங்களா, அந்த பைபிளில் இந்த வசனம் இல்லை, பிற்காலத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா சேர்க்கப்பட்ட வசனம். அப்படின்னா இந்த சேர்க்கப்பட்ட வசனம் பைபிளே இல்லாத ஒரு வசனத்தை வச்சு இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, அநேகர் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கரெக்டுங்களா? ஸோ அப்படியே பார்க்கும்போது இந்த உபவாசம் அப்படின்றது, சாப்பிடாம இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும், நாம் என்ன நோக்கத்துக்காக இருக்கிறோம் அப்படின்றது தான் இங்கே என்ன பண்ணுது. அப்போ நாம் ஒரு விஷயத்தை விரும்பிட்டு அந்த விஷயம் நடக்கணுன்றதுக்காக உபவாசம் அப்படின்னு இருக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு சாப்பிடாம இருந்து உண்ணாவிரத போராட்டம். ஆனால் தேவனுக்காக ஊழியம் செய்யறதுக்கு, தேவன் விரும்புகிற மாதிரி நம்ம வாழ்றதுக்காக நம்ம அந்த காரியத்தில் ஈடுபடும் போது சாப்பிடாம இருக்கிறது கூட என்ன பண்ணுறோம், மறந்து போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கர்த்தருக்கு உகந்த உபவாசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் என்னன்னு பார்க்கும்போது உபவாசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறித்து தானே வேத வசனத்தின் அடிப்படையான போதனை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ அடுத்தது நமக்கு ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு ஒருவேளை தேடி கூட இருக்கலாம் இந்த விஷயத்தை, அந்நிய பாஷை. ஸோ இந்த அந்நிய பாஷை அப்படின்ற ஒரு விஷயத்தை குறித்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ கொஞ்ச நேரம் படிக்க போகிறோம். ஸோ இந்த அந்நிய பாஷை அப்படின்றது அன்னோன் டங் அப்படின்னா ஆங்கிலத்தில் பார்க்கலாம். அப்போ இந்த அந்நிய பாஷை அப்படின்றது யாருக்குமே புரியாத ஒரு பாஷை. இந்த அந்நிய பாஷை அப்படின்றது யாருக்குமே புரியாது. யாருக்கு மட்டும்தான் புரியும், அது தேவனுக்கு மட்டும்தான் புரியும். மற்ற யாருக்கு என்ன பண்ணாது, புரியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை. கரெக்டுங்களா? சரி, அடுத்தது இந்த அந்நிய பாஷை அப்படின்றது எப்பொழுது கொடுக்கப்பட்டது அப்படின்றத நம்ம போய் பார்க்க போகிறோம். அந்த சம்பவத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் உண்மையாலுமே அந்நிய பாஷை அப்படின்றதுக்கான அர்த்தம். கரெக்டுங்களா? ஒருவேளை அதுக்கு மாறா ஒருவேளை நமக்கு போதிக்கப்பட்டிருக்கு, இல்லை நாம் ஒரு விஷயத்தை இப்படியா விசுவாசிக்கிறோம் அப்படின்னா வசனத்தில் என்ன இடம்பெற்றிருக்கோ அதுதான் உண்மையான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ அந்நிய பாஷை அப்படின்ற ஒரு விஷயம், இதை குறித்து பைபிளில் எங்கே முதல் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனம் படிக்கலாம் பாருங்க, 3ஆம் வசனத்திலிருந்து.
அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 மற்றும் 4. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவி தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த அந்நிய பாஷை அப்படின்றது ஒரு வரம், சரிங்களா? இந்த வரம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் என்ன பண்ணுச்சுங்களா, அவர்களுக்குள்ள காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேல வந்து என்ன பண்ணுச்சுங்களா, அமர்ந்தது. அதுக்கப்புறம் அவர் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவி தங்களுக்கு தந்தருள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை, அப்ப அவங்க பேசினது யாருக்குமே புரியாத அந்நிய பாஷையா இல்ல வெவ்வேறு பாஷைகளா? வசனம் என்ன சொல்லுது? அந்நிய பாஷை அப்படின்றது இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பரிசுத்த ஆவி அவங்களுக்குள்ள வந்ததுனால வெவ்வேறு பாஷைகள் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு உலகத்தில் நிறைய என்ன இருக்கு, பாஷைகள் இருக்குது. நம்ம பேசுற தமிழ் ஒரு லாங்குவேஜ் பாஷை, இங்கிலீஷு ஒரு லாங்குவேஜ், அதே மாதிரி ஹிந்தி, இந்த மாதிரி என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பாஷைகள் இந்த உலகத்தில் என்ன பண்ணுது இருக்குது. அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வெவ்வேறு பாஷைகளை பேசியிருக்கிறாங்க. அந்த வெவ்வேறு பாஷைகள் பேசினது அப்படின்ற ஒரு விஷயம், இப்போ அந்நிய பாஷை பேசுறது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்லை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அது என்னன்றது புரியுமா புரியாதுங்களா? புரியாது, கேட்டுங்களா? இப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த அந்நிய பாஷை அப்படின்றது பேசுவாங்க, ஆனால் அது என்னன்னு கேட்டால் யாருக்கு என்ன பண்ணாது தெரியாது, பேசுறவங்களுக்கே தெரியாது. இதுதான் ரொம்ப ஆச்சரியம், என்ன பேசுறாங்கன்னு. ஆனா இங்க அப்போஸ்தலர் கால பகுதியில் சீஷர்கள் மத்தியில் இந்த அந்நிய பாஷை பேசின விஷயங்கள் அவங்க என்ன பேசினாங்க அப்படின்றத எத்தனை பேருக்கு தெரிஞ்சு தெரியுங்களாங்க? படிக்கலாம் பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வசனங்கள் 5 முதல் 7 முடிய. வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். இப்போ என்ன அப்படின்னு பார்க்கணும், அந்த டைம்ல உலகத்தில் இருக்கக்கூடிய எங்கெங்க இருக்கக்கூடிய யூதர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் சகல தேசம் அநேக தேசத்துல என்ன பண்ணிருக்கிறாங்க, எருசலேமுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த டைம்ல தான் என்னாச்சு பார்க்க இது நடந்துச்சு. படிக்கலாம். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். இப்ப என்னன்னா வெவ்வேறு ஊர்ல இருந்து வந்திருக்கிறாங்க, அவங்க வெவ்வேறு பாஷை என்ன பண்ணிருப்பாங்க, அவங்களுடைய தாய்மொழி இருந்திருக்கும். அந்த பாஷைகள்லாம் இப்ப யார் பேசுறா? அப்ப சீஷர்கள் பேசுனது யாருமே புரியாத அந்நிய பாஷையா இல்ல அவங்களுடைய பாஷைகள்ல பேசி புரியுற மாதிரி இருக்கக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாஷையா? அப்ப என்னன்னு பார்க்கும்போது அநேக ஜனங்கள் வந்திருக்கிறாங்க, தங்களுடைய பாஷையில் என்ன பண்றாங்க, பேசுறாங்க. அது மாத்திரமல்ல, படிக்கலாம் 7ஆம் வசனம். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? இவங்க யாருன்னா கலிலேயர்கள். இவங்களுக்கு எப்படி நம்முடைய ஜென்ம பாஷை தெரிஞ்சது அப்படின்னு என்ன பண்றாங்க, ஆச்சரியப்படுற வகையில். அதுவும் எத்தனை ஜனங்கள், வகையான ஜனங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பின்னாடி படிக்கலாம் 8ஆம் வசனத்திலிருந்து வசனங்கள் 8 முதல் 11 முடிய. அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமேத்தரும் மெசபொத்தாமியா, எத்தனை வகையான ஜனங்கள், எத்தனை நாடுகள்ல இருந்து, அதுவும் எத்தனை மொழிகள் பேசக்கூடிய ஜனங்கள் அங்க வந்திருக்கிறாங்க கூடி அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம் பிரதர். அப்படி ஒண்ணு, யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றியிருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமா புரியாரும் யூதரும் யூத மார்க்கத்தமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். ஸோ இத்தனை வகையான ஜனங்கள் எண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 17 வகையான ஜனங்கள், அதுவும் 17 வகையான பாஷைகளை பேசக்கூடிய ஜனங்கள் கூடியிருக்கிறாங்க. இப்போ சீஷர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இத்தனை மொழியில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை என்ன பண்றோம். அப்ப அவங்க பேசுனது என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய மகத்துவங்களை பேசுறாங்களாம். யாருடைய பாஷையில? அங்க சுற்றி வந்த எல்லா ஜனங்களுடைய பாஷைகளை இவங்க என்ன பண்றாங்க. அப்ப அந்த அந்நிய பாஷை அப்படின்றது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வரம். அப்படின்னா அந்த வரம் ஒருத்தவங்களுக்குள்ள செயல்படுது அப்படின்னா மற்றவங்க புரியுற மாதிரி பேசுவாங்களா இல்ல புரியாத ஒரு பாஷை பேசுவாங்களா? அப்புறம் எப்படி சொன்னோம் ஆரம்பத்தில், அந்நிய பாஷை அப்படின்றது
யாருக்கு என்ன பண்ணாது? புரியாது. ஆனா அவங்கவுங்களோட சொந்த பாஷையில இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? அப்ப அந்நிய பாஷை அப்படின்றது என்னன்றதை நம்ம என்ன பண்ணணும்? தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்நிய பாஷை அப்படின்றது நாம நினைக்கிற மாதிரி யாருக்குமே புரியாத ஒரு பாஷை அப்படின்னு என்ன பண்ணல? இல்ல. ஆக்சுவலி அந்நிய பாஷை அப்படின்னா அந்நிய மொழி. இப்ப புரியுதுங்களா? நம்முடைய தாய்மொழி அல்லாத மற்ற எல்லா மொழியும் நமக்கு என்னதான்? அந்நிய மொழி தான். அப்போ அங்க சுத்தி வந்த ஜனங்கள் எல்லாமே அவங்களுடைய தாய்மொழி அல்லாதவங்க அவங்க மொழியை பேசுறாங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா அவங்களுக்கு என்ன பண்ணாது? இந்த மொழி தெரியாது. ஆனா அப்படி தெரியாதவங்க ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படின்னா அதுதான் என்னது? அற்புதம். தேவனுடைய வல்லமை ஒருத்தவங்களுக்குள்ள செயல்படுது அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இதை வரமா ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னா அவங்க ஒரு வேளை ஏதாவது ஒரு ஊருக்கு போறாங்கன்னு வச்சுக்கிங்களேன், அந்த ஊரில் இருக்கக்கூடிய பாஷைகளை இவங்க என்ன பண்ணலாம்? பேசலாம். அப்படிப்பட்ட ஒரு வரங்கள் ஆரம்ப கால சீஷர்களுக்கு அதுவும் பரிசுத்த ஆவியின் மூலமாக இந்த வரங்கள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அப்படி ஒருத்தரா தோமா எங்க வந்தாரு? இந்தியாவுக்கு வந்து என்ன பேசியிருப்பாரு? ஸோ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும்போது தமிழ் பேசியிருக்கலாம். கேரளாவுக்கு வந்தபோது என்ன பேசியிருப்பாரு? மலையாளம் பேசியிருப்பாரு. ஒருவேளை வட மாநிலத்துக்கு போறாருன்னா ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவங்க எங்கெங்க போறாங்களோ அங்க இருக்கக்கூடிய பாஷைகள் என்ன பண்ணலாம்? பேசக்கூடிய வரத்தை என்ன பண்ணாருன்னா தேவன் கொடுத்துருந்தாங்க. அப்படி கொடுக்கப்பட்டதான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏன்னா அவங்க எங்கெங்கெல்லாம் போய் சாட்சி சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். அப்போஸ்தலர் 1:8 அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த சுவிசேஷம் அங்க எருசலேம்ல ஆரம்பிக்கப்பட்டது, யூதேயால ஆரம்பிக்கப்பட்டது. என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்த உலகத்துக்கு என்ன பண்ணும்? சுவிசேஷம் கடந்து போகணும். ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு வகையான ஜனங்கள் என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. அங்க போய் இவங்க சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படின்னா அவங்களுடைய பாஷை உங்களுக்கு என்ன பண்ணுது? தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் அவங்க என்ன பண்ண முடியும்? இவங்க என்ன சொல்றாங்க அவங்களுக்கு புரியும். கரெக்டுங்களா? அப்பதான் இந்த சுவிசேஷத்தை அவங்க அறிவிக்க முடியும். அதுக்காக ஆரம்ப காலத்துல கொடுக்கப்பட்டதா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த அந்நிய பாஷை மற்றவர்களுடைய மொழியை பேசக்கூடிய வரத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு? தேவன் அவருடைய ஆவியின் மூலமா கொடுத்திருந்தார் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்க்கும்போது வரங்கள். ஸோ இந்த வரங்கள் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அநேக வித்தியாசங்கள் இருக்குது. இந்த வித்தியாசங்கள் எல்லாமே என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஏறெடுக்கக்கூடிய கிரியைகள், அடுத்து என்னன்னா ஊழியங்கள். இந்த ஊழியத்தை செய்யறதுக்கான ஒரு சப்போர்ட்டை தான் என்ன கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தோன்னா வரங்கள் என்ன பண்ணியிருந்தாரு? கொடுத்திருந்தார். அந்த வரங்களை பற்றி தான் நம்ம எங்கே படிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 12 ஃபுல்லாமே ஆரம்ப காலத்தில் என்னென்ன வகையான வரங்கள் எல்லாமே சீஷர்களுக்கு கொடுத்தார், அப்போஸ்தலருக்கு கொடுத்தார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்? படிச்சிருக்கலாம். அப்படி கொடுக்கப்பட்ட வரங்கள் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் பிரதர். அப்படி 12:7 1 கொரிந்தியர் 12:7-8 ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்படுகிறது. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும். என்ன அப்படின்னு பார்க்க ஒரு சிலருக்கு ஞானத்தை போதிக்கக்கூடிய வசனம் எது? அந்த ஆவி வல்லமை அவங்களுக்குள்ள செயல்படுச்சு அப்படின்னா, வரங்கள் செயல்பட்டுச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அறிவை உணர்த்தலாம், ஞானத்தை போதிக்கலாம். அடுத்தது படிக்கலாம் பிரதர் 9 வசனங்கள் 9-11 முடிய. வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும் வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்து அறிதலும் வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும். இப்ப என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்படியாக இந்த வரங்கள் எல்லாம் படிக்கிறோம் இல்லைங்களா? அதுல ஒரு வகையான வரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசக்கூடிய, அப்பனா புரியாத பாஷையை பேசக்கூடிய அந்நிய பாஷை அப்படின்ற வரம் கிடையாது. மாறாக பல வகையான பாஷைகள் இந்த உலகத்தில் இருக்கு. அதை பேசக்கூடிய வல்லமைய என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கார்? சீஷர்களுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஸோ இப்படியாக என்ன அப்படின்னு பார்க்கும்போது அநேக வரங்கள் ஆரம்பத்தில் என்ன பண்ணாரு? இந்த சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக அற்புதங்களை செய்யறதுக்கான வரம், பற்பல பாஷைகளை பேசுறதுக்கான வரம், தீர்க்க தரிசன வரம், இப்படியாக என்ன பண்ணாருன்னா அநேக வரங்கள் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்க்கும்போது செயல்பட்டு கொண்டிருந்தது அப்படின்றத பார்க்குறோம். அப்படின்னா அவங்க போய் பேசியிருக்கிறாங்க அப்படின்னா இதைத்தான் பேசியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய பாஷை என்னவா இருக்கோ
அவங்க போகக்கூடிய ஊர்ல அந்த ஒரு பாஷை என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்பனா இது எல்லாமே வரங்கள். இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த சுவிசேஷம் ஆரம்ப காலத்துல பரவுறதுக்காக தேவன் கொடுத்த வரங்கள் தான் இது எல்லாமே பார்க்குறோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை காட்டிலும் மேன்மையான வழிகள்லாம் என்ன பண்றேன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேன்மையான விஷயத்தை பத்தி என்ன பேசுறார் அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 முடிய, நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மேன்மையான வழிகளை உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வரைக்கும் பேசிட்டு 13ஆம் அதிகாரத்தில் என்ன பேசுறாரு, அந்த மேன்மையான வரங்கள் வழிகள் அப்படின்றத அன்பு அப்படின்னு என்ன பண்றாரு, பேசுறார். ஸோ அந்த அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மேன்மையான வழி. அதுதான் இருக்கிறது எல்லாத்துலேயும் பெருசு. அன்பு என்ன பண்ணாது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு காலத்தில் என்ன பண்ணாது, அழியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அவசியமா இருக்குது. மற்ற விஷயங்கள் எல்லாமே என்ன ஆயிடும் தெரியுங்களா? படிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 13 8 9 வசனங்கள் 8 மற்றும் 9. அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. அப்ப என்னென்ன விஷயம்லாம் ஒழிந்து போயிடும் சொல்றாரு? ஆரம்பத்தில் வரங்களா கொடுக்கப்பட்டது என்னன்னு பார்த்தோம்னா தீர்க்க தரிசனங்கள், அந்நிய பாஷை, அறிவு, இப்படிப்பட்ட வரங்களை கொடுத்துருந்தார் இல்லைங்களா? இது எல்லாமே கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆயிடும் சொல்றாரு, ஓய்ந்து போயிடும், ஒழிந்து போயிடும் அப்படின்றார். அப்பனா முடிவு என்ன பண்ணுது, இதுக்கெல்லாம் வந்துடும். ஒருவேளை தீர்க்க தரிசன வரங்கள் இப்ப கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் என்ன ஆயிடும், அது ஒழிந்து போயிடும். அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சாங்கன்னா அது என்ன பண்ணிடும், ஒழிந்து போயிடும். இப்போ நம்ம மத்தியில் இந்த மாதிரி அந்நிய பாஷை அப்படின்ற பேசக்கூடிய வரத்தை யாருக்காவது இப்போ கொடுப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ண மாட்டார், கொடுக்க மாட்டார். ஏன் அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முடிவா என்ன வந்துடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் பாருங்க. இப்போ என்னன்னு பார்த்தோம்னா இந்த அன்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம என்ன பண்ணோம், பிரயாணம் பண்ணணும். மற்ற எல்லா வரங்களுமே என்ன அப்படின்னு பார்க்கும்போது அற்புதங்களை செய்யறதா இருந்தாலும், அறிவு, மற்றவங்களுக்கு அறிவை உணர்த்தக்கூடிய வசனத்தை சொல்றதா இருந்தாலும், அந்நிய பாஷை பேசக்கூடிய விஷயமா இருந்தாலும் வில் ஃபெயில்ஸ். என்ன அப்படின்னு பார்க்க ஒரு நாள் என்ன பண்ணிடும், ஒழிந்து போயிடும், அழிஞ்சு போயிடும். அதுக்கு ஒரு முடிவை தேவன் என்ன பண்றாரு, தந்துருவாரு. ஒரு காலம் ஒழியாது அப்படின்ற ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த அன்பு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்படியா பார்க்கும்போது இந்த அந்நிய பாஷை அப்படின்ற வரம் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு காலத்தில் ஓய்ந்து போயிடும் அப்படின்னா ஒரு முடிவுக்கு என்ன பண்ணுறோம், வந்துடும். எப்போ வரும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நாம் எல்லாருமே இப்போ அந்த அந்நிய பாஷை அப்படின்றது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இது யாருக்கான அடையாளம், அடையாளம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுவோம், கரெக்டுங்களா? அந்நிய பாஷை அப்படின்ற அந்த ஒரு வரம் யார் ஒருத்தவங்க விசுவாசியோ அவங்களுக்குள்ள என்ன பண்ணோம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வசனம் அப்படியே என்ன பண்ணல, சொல்ல. மாறாக என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அற்புதங்களை செய்யறதாகட்டும், இந்த அந்நிய பாஷை பேசுவதாகட்டும், அறிவை உணர்த்தக்கூடிய வசனங்களை சொல்வதாகட்டும், தீர்க்கதரிசனம் சொல்வதாகட்டும், இது எல்லாமே எனக்கு நடந்தாதான் நான் அதை நம்புவேன் அப்படின்ற ஒரு காலப்பகுதியில் நம்ம என்ன பண்ணல இல்லை. நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா விசுவாசிகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தேவன் நம்ம கிட்ட விரும்புறாருன்னா நாம் தரிசித்து நடவாமல் எப்படி நடக்கிறோமா. அப்ப தரிசித்து அப்படின்னா அற்புதங்களை கண்ணால பார்த்தாதான், அடுத்து அறிவை உணர்த்தக்கூடிய வசனம் எனக்கு தானா உண்டானாதான், இல்லை அந்நிய பாஷை பேசக்கூடிய வரம் எனக்கு இருந்ததுனால தான் நான் என்ன பண்ணுவேன், தேவனை விசுவாசிச்சு நடப்பேன் அப்படின்னு என்ன பண்ண முடியாது, ஒருத்தவங்க சொல்ல முடியாது. இது கண்டு விசுவாசிக்கிறது கிடையாது, மாறாக காணாமல் விசுவாசிக்கிற ஒரு விஷயம். நாம எதையும் பார்த்து நம்பக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய உண்மையான சீஷர்கிட்ட என்ன பண்ணல, எதிர்பார்க்கல. மாறாக நாம தரிசித்து நடவாமல் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாத்தையும் விசுவாசித்து நடக்கிறோம். அப்பனா ஓய்ந்து போயிடும், ஓய்ந்து போயிடும் சொன்னீங்களே பிரதர்,
எப்போ இந்த வரங்கள் எல்லாம் ஓய்ந்து போகும் அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 13:10 10ஆம் வசனம், நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். அப்ப நிறைவான ஒரு விஷயம் வரப்போகுதுங்களா? அப்ப அந்த குறைவானது அப்படின்னா என்னென்ன சொல்றாரு? இதுக்கு முன்னாடி என்னென்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது வரங்களை பத்தி என்ன பண்றாரு? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல வரங்களை பத்தி பேசுறாரு. 13ஆம் அதிகாரத்துல அன்பை பத்தி என்ன பண்றாரு? இதுலயும் மேலான விஷயங்கள் அப்படின்றது அன்புன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு காமிக்கிறாரு. அப்ப குறைவானதெல்லாம் ஓய்ந்து போயிடும் அப்படின்னா அவர் என்னென்னலாம் சொன்னாரு? தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் என்ன பண்றோம்? அறிவானாலும் என்ன பண்ணும்? ஓய்ந்து போகும். அந்நிய பாஷையானாலும் ஓய்ந்து போகும். இது எல்லாமே என்னன்னு பார்க்கும்போது குறைவானதா இருக்கு. அது ஒரு டைம்ல என்ன ஆயிடும்? ஓய்ந்து போயிடும். எப்போ அப்படின்னு பார்த்தா நிறைவான ஒரு விஷயம் வரும்போது இந்த குறைவானதெல்லாம் என்ன பண்ணிடும்? ஓய்ந்து போயிடும். அப்படின்னா நிறைவானது அப்படி என்ன வந்துச்சு? அது வந்ததுனால மற்றதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? ஓய்ந்து போயிடுச்சு அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டோம்னா நிறைவானது அப்படின்றது நம்ம கையில் இருக்கக்கூடிய வேதாகமம். இப்ப ஆரம்ப காலத்துல சீஷர்களுக்கெல்லாம் ஏன் அற்புதம் செய்யக்கூடிய வல்லமை கொடுத்தார்? ஏன் அந்நிய பாஷை பேச வரம் கொடுத்தார்? ஏன் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய வரம் கொடுத்தாரு? அறிவை உணர்த்தக்கூடிய வசனங்களை ஏன் கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வாழ்ந்த காலத்துல என்ன இல்லை? பைபிள் இல்லை. ஸோ அந்த பைபிள் முழுவதுமாக எழுதப்பட்டு எல்லாருடைய கைகளிலும் கிடைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும் என்ன இல்லை அப்படின்னு பார்க்கும்போது இந்த அற்புதங்கள் வரங்களை பார்த்து தான் மற்றவங்க சத்தியத்துக்குள்ள என்ன பண்ணோம்? வரணும் அப்படின்றதுக்காக இந்த வரத்தை என்ன பண்ணியிருந்தாரு? கொடுத்தாரு. அதில் ஒரு வகையான வரம் தான் என்னன்னு பார்க்கும்போது அந்நிய பாஷைகளை பேசக்கூடிய ஒரு வரம். அப்போ இப்போதைக்கு அந்நிய பாஷை பேசக்கூடிய வரம் வேணுமா அப்படின்னு கேட்டோம்னா என்ன சொல்லலாம்? ஏன்னா அவங்கவுங்க பாஷையில சொந்த மொழியில என்ன வந்துடுச்சு? வேதாகமம் வந்துடுச்சு. அப்ப நிறைவானது வரும்போது குறைவானதா ஒளிந்து போயிடும் அப்படின்னா இந்த வரங்கள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? அப்போஸ்தலர்கள் காலத்திலேயே முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த நிறைவான வேதம் வந்துச்சு. இந்த வேதத்தை பார்த்து ஒருத்தவங்க அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதன் அடிப்படையில் நம்பர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உண்மையான விசுவாசம். அப்படின்னா இதுக்கப்புறம் என்ன பண்றா அப்படின்னு பார்க்கும்போது குறைவானது எல்லாம் ஒழிந்துடும், நிறைவானது வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொரிந்து சபையில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஜனங்கள்கிட்ட நிறைய பிரச்சனை. கேட்டுங்களா? இந்த அந்நிய பாஷையை பத்தி வேற ஏதாவது சபைகளுக்கு பவுல் எழுதியிருக்கிறாரா? எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பா இந்த கொரிந்து சபைக்கு மட்டும் தான் இப்படி எனப்பட்ட ஆலோசனைகள். அதுவும் என்னன்னு பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் ஃபுல்லாவே யாருக்கு தான்? அவங்க என்னன்னா தேவன் ஒழுங்குக்கு தேவனா இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்க வர இவங்க நிறைய குழப்பங்கள். அங்க ஒரு ஆராதனை என்ன நடக்கணும்னு தெரியல. ஒருத்தவங்க தீர்க்க சொல்றவங்க அப்படி இப்படி எப்படி இருக்கணும்னு தெரியல. அந்நிய பாஷை பேசுறேன்னு சொல்றாங்க, அவங்க ஏன் பேசுறாங்க அவங்களுக்கும் தெரியல. அப்ப அந்நிய பாஷை பேசுறாங்க அப்படின்னா என்ன பண்ணி ஆகணும்? விளக்கம் சொல்றவங்க ஒருத்தவங்க இருக்கணும். அது வேற ஒரு மொழி. அந்த மொழி என்ன பண்ணும்? இவங்க விளக்கக்கூடிய டிரான்ஸ்லேட்டர் என்ன பண்ணும்? தேவை. அப்படி இருந்தால் தான் அந்த மொழி என்ன பண்ண முடியும்? மற்றவங்க கேட்குறவங்களுக்கு புரியும். ஸோ அப்படியாக என்ன பண்ணுறா அப்படின்னு பார்க்கும்போது இந்த கவுன்சிலிங் எல்லாமே யாரு கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கொரிந்து சபை ஜனங்களுக்காக என்ன பண்ணுறா அப்படின்னு பார்க்கும்போது கொடுக்குறாரு. படிக்கலாம் இந்த 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1ல இருந்து. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 மற்றும் 2. அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்நிய பாஷையை கொண்டு தான் ஒருத்தர் யார்கிட்ட பேசணும்? தேவன்கிட்ட பேசணும். கரெக்டுங்களா? அப்போ அந்நிய பாஷை ஒருத்தர் பேசுறாரு. இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா அவர் யார்கிட்ட பேசுறாரு? தேவன்கிட்ட பேசுறாரு. என்ன ஒரு கேள்வி அப்படின்னா இப்போ நம்ம தாய்மொழி தமிழில் பேசினா தேவன் கேட்காதா? கேட்குமா? கேட்காதுங்களா? அப்போ அந்நிய பாஷையில் பேசினா மட்டும்தான் தேவன் கேட்பாருங்களா? அப்படின்னா இந்த உலகத்துல அநேக பாஷைகள் வந்தது காரணமே யாரு? அப்போ ஒவ்வொரு பாஷைகளும் வந்திருக்கு அப்படின்னா அந்த பாஷைகள் தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? அப்படின்னா இந்த அந்நிய பாஷை இப்படின்ற இந்த வரங்கள் என்னன்னு பார்க்கும்போது கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை அது ஒரு அர்த்தத்தோட மற்றவங்களுக்கு போய் சேரல அப்படின்னா அதனால பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அதனால தீர்க்கதரிசன வரத்தை என்ன பண்ணுங்க அதிகமா
நாடுங்க அப்படின்றாரு. அடுத்து படிக்கலாம் பாருங்க, 1 கொரிந்தியர் 14:4 4 அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ஸோ என்ன அப்படி விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்நிய பாஷை பேசுகிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தனக்கே பக்தி விருத்தி உண்டாக என்ன பண்றாங்களா பேசுறாங்க. தீர்க்க தரிசனம் சொல்றவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, சபைக்கு பக்தி விருத்தி என்ன பண்றாங்க. அப்பனா தனக்கே பக்தி விருத்தி அப்படின்னா, இந்த வரங்கள் ஒருத்தவங்களுக்குள்ள செயல்படுது அப்படின்னா, அந்த வரங்களை கொண்டு மற்றவங்களுக்காக என்ன பண்றாங்க, ஊழியங்களை ஏறெடுக்கிறாங்க. அதன் மூலமாக இவங்களுடைய பக்தி என்ன பண்ணுது, விருத்தி அடைகிற ஒரு விஷயத்தை என்ன பண்றாங்க, செய்யறாங்க. ஸோ அதனால தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த அந்நிய பாஷை அப்படின்ற வரம் என்ன பண்ணப்பட்டிருக்கு, மற்றவங்களுக்கு கொடுக்கப்பட்டதுக்கான காரணம், அவங்க போய் சொல்லக்கூடிய ஊர்களில் இல்லை போகக்கூடிய தேசத்தில் அவங்க இருக்கக்கூடிய அந்த தாய்மொழியில் இவங்க என்ன பண்ணணும், பேசினாதான் அவங்களுக்கு புரியும். அப்படிப்பட்ட வரங்கள் என்ன பண்ணுச்சா கொடுக்கப்பட்டுச்சு. அடுத்து படிக்கலாம் பிரதர், 5 வசனங்கள் 5 மற்றும் 6. நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன், ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மையுள்ளவன். ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக வேண்டும் என்று அதிகமாக என்ன அப்படின்னு பார்க்கும்போது இங்க ஒப்பிட்டு பார்க்கிறார். நிறைய வரங்கள் இருக்குது, அதுல நிறைய வரங்கள் இருந்தாலும் இந்த அந்நிய பாஷை அப்படின்ற வரம் ஒருவேளை அவங்க பேசுறது மற்றவங்களுக்கு புரியல அப்படின்னா அந்த வரத்தை நீங்க நாட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக நீங்க எதை நாடுங்க, தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அந்நிய பாஷை பேசினாலும் மற்றவங்களுக்கு புரியாம பேசுறாங்கன்னா அதனால மற்றவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால அந்நிய பாஷை பேசும்போது என்ன ஒரு ஒழுங்கு அவர் கொடுக்குறாருன்னா, ஒருத்தவங்க என்ன பண்ணணும், அதோடைய விளக்கத்தை சொல்லக்கூடியவங்களா இருக்கணும். அப்படின்னா பாஷை அப்படின்றது நாம சொல்ற கருத்து இன்னொருத்தவங்க என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன சொல்ல வரேன்னா என்ன பண்ணணும், மொழி அப்படின்னா என்ன அர்த்தம், ஒருத்தவங்க பேசுறது இன்னொருத்தவங்களுக்கு புரியணும். அப்போ ஒரு பேசுற விஷயங்கள் மற்றவங்க புரியாது அப்படின்னா அது மொழியா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ புரியாத மொழி தான் அந்நிய பாஷை அப்படின்னு சொன்னோம்னா, அந்த ஒரு பாஷையை பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்றதான் 1 கொரிந்தியர் 14 ஃபுல்லா என்ன பண்றாரு, பேசுறார். ஸோ அடுத்து படிக்கலாம் பிரதர், 18 வசனங்கள் 18 மற்றும் 19. உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன், இதற்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க எல்லாம் அந்நிய பாஷை சொல்லிட்டு ஏதோ பேசிட்டு இருக்கிறீங்க, உங்களை காட்டில எனக்கு அந்நிய பாஷைகள் தெரியும் அப்படின்னு என்ன சொல்றாரு, நிறைய மொழிகள் எனக்கு என்ன பண்ணும் தெரியும், அந்த வரத்தை கொடுத்துருக்கிறார். அதன் மூலமா அநேக சபைகள் என்ன பண்ணியிருக்கிறேன், ஸ்தாபித்து இருக்கிறேன். அதுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்றேன். அந்த ஒரு விஷயத்தின் அடிப்படையில் நான் என்ன பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது, இதுதான் அந்நிய பாஷை எனக்கு தெரியுன்றதுனால உங்களுக்கு புரியாத ஒரு மொழியில கொண்டு வந்து உங்க சபையில் நான் பேசுறேன் அப்படின்னா அதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு என்ன பண்ற அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ புரியாத மொழியில நிறைய வார்த்தைகளை பேசுவதை காட்டிலும் கருத்தோட சொல்லக்கூடிய கொஞ்சம் வார்த்தை அதுனா என்னன்னு பார்க்கும்போது மற்றவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி பேசுற வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் என்ன பண்ணணும், கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்றாருன்னா சொல்றாரு. இப்போதான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரப்போறோம். ஒருத்தவங்க ஞானஸ்தானம் எடுத்து கிறிஸ்துவ பின்பற்ற வராங்க அப்படின்னாலே விசுவாசி ஆகிறாங்களா. இந்த அந்நிய பாஷை அப்படின்றது ஒரு வரம் அப்படின்னு சொல்லிட்டு அது விசுவாசிகளுக்கு அடையாளமா அவிசுவாசிகளுக்கு அடையாளமா அப்படின்னு கேட்டோம்னா, யாரு அந்நிய பாஷை பேசணும் சொல்றோம், விசுவாசிகளா அந்நிய பாஷை அவிசுவாசிங்களா? விசுவாசிகளுக்கு தான் அந்நிய பாஷை அப்படின்ற வரம் வேணும்னு சொல்றோம் இல்லைங்களா. இந்த அந்நிய பாஷை அப்படின்ற அந்த வரம் யாருக்கு அடையாளம் வசனம் சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் 22 வசனம். அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமா இராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கிறது. அப்ப அந்நிய பாஷை நான் பேசுறதுனால நான் ஒரு விசுவாசி, அதுதான் எனக்கு அடையாளம்னு ஒரு வேளை உபதேசங்கள் போதிக்கப்படுது அப்படின்னா அந்த உபதேசத்தை குறித்து நம்ம என்ன பண்ணணும், ஏன்னா இந்த அந்நிய பாஷை யாருக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னா ஒருத்தவங்க சத்தியமே வசனமே சுவிசேஷமே தெரியாம இருக்கிறாங்கன்னா அவங்க மொழியில போய் சுவிசேஷம் அறிவிச்சு விசுவாசிக்கிற சத்தியத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு தான் எது கொடுக்கப்பட்டுச்சு, இந்த அந்நிய பாஷை அப்படின்ற வரம் கொடுக்கப்பட்டுச்சு. மாறாக இது விசுவாசிகளுக்கான அடையாளம் சொல்லிட்டு புரியாத பாஷையை பேசுற ஒரு விஷயத்தை பத்தி என்ன பண்ணல சொல்லல அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி என்னன்னு பார்க்கும்போது நாம விசுவாசிகளாக இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு எது அடையாளம் அப்படின்னு பார்க்கும்போது தீர்க்க தரிசனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அப்போ தேவனுடைய தீர்க்க தரிசனத்தில் படித்து அது எப்படிப்பட்ட நிறைவேறுது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணோம் அதிகமாக
என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம படிக்கணும், அந்த விஷயத்தை என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது விரும்பணும். மாறாக புரியாத பாஷையை பேசுறதை பற்றி நம்ம என்ன பண்ண வேண்டாம், அதிகமாக என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னு பார்க்கும்போது அது அந்நிய பாஷை அப்படின்ற வரோம் அப்படின்னு என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னு பார்க்க இருக்க வேண்டான்றதுக்கு தான் இவ்வளோ ஆலோசனைகள் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்க்கும்போது சொல்கிறார். ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா இன்னும் அநேக விஷயங்களை அவங்க செய்கிற விஷயங்கள் தப்புன்னு சொல்கிறதுக்கு பவுல் என்ன பண்ணுறாருன்னா அநேக வழிகள் என்ன பண்ணுறாருன்னா முயற்சி பண்ணுறார். இது புரியாத ஒரு பாஷையில் ஏதோ வளர்றது அப்படின்றதான் அந்நிய பாஷை நினச்சிக்காதீங்க, அது கிடையாது அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறாரு. 23ஆம் வசனம் படிக்கலாம். வசனங்கள் 23 மற்றும் 24. ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகவாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே பேசிக் கொள்ளும் போது கல்லாதவர்களாவது அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா. இப்படிதானே சொல்லிட்டு இருக்காங்க உலகத்துல ஃபுல்லா. இன்னைக்கு கிறிஸ்தவர்ல மீட்டிங் நடக்குது, அங்க பக்கத்துல இருக்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி கத்துற ஒரு விஷயங்கள். இதனால என்ன பண்றது தெரியுங்களா, கிறிஸ்டியன் அப்படின்னு சொன்னாலும் வீடு என்ன பண்றது நமக்கு. ஏன், ஒருவேளை புரியுற மாதிரி ஏதாவது பேசினா கூட பரவாயில்ல, புரியாத ஒரு விஷயத்துல பைத்தியம் பிடிச்ச மாதிரி என்ன பண்ணுவாங்க இவங்க கத்துவாங்க. இந்த ஒரு விஷயத்த கொரிந்து சபையில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. இது உண்மையா கிறிஸ்துவ பின்பற்றவங்களுக்கு கிடைச்ச வரம் கிடையாது. மாறாக நீங்களாம் என்ன பண்றீங்க, அப்படியா தப்பான ஒரு விஷயத்த என்ன பண்றீங்க நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்படி பைத்தியம் பிடிச்சவங்க சொல்லுவாங்க இல்லையா, என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு புரிகிற பாஷையில தீர்க்க தரிசனமா வசனம் இப்படி சொல்லுது, இதன் அடிப்படையில் நம்ம வாழணும் அப்படின்னு நீங்க பேசுனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு வேளை தெரியாதவங்க கூட வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா உணர்த்து வைக்கப்பட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, சத்தியத்துக்குள்ள கிறிஸ்துவ உபதேசம் என்ன பண்ணுவாங்க ஏற்றுக்கொண்டு வருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணார் பாஸ்டர் சொல்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படியாக இந்த அந்நிய பாஷை அப்படின்றது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது அந்நிய மொழி, அதர் லாங்குவேஜ், நமக்கு தெரியாத ஒரு பாஷை, இல்லை தாழ்மொழியை தவிர மற்ற மொழி எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்நிய மொழி. அந்த மொழிகளை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் தெளிவாக நம்ம என்ன பண்ணிட்டோம், அங்கே வந்த 17 தேசத்தில் இருந்தவங்க என்ன பண்ணாங்க, அவங்கவுங்களுடைய தாய் பாஷையில் பேசுகிறத என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ஆச்சரியப்படுறாங்க. அப்படியா கொடுக்கப்பட்டதான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த அந்நிய பாஷை வரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணா பார்க்குறோம். ஸோ அப்படியா பார்க்கும்போது இந்த அந்நிய பாஷை அப்படின்றதெல்லாம் குறைவானது. அடுத்து பைபிள் வந்துருச்சு கையில், அதுவும் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுருச்சு அப்படின்னா இந்த வரம் ஒரு நாள் என்ன ஆகிடும், ஓய்ந்து போயிடும். ஸோ நிறைவானது வரும்போது குறைவான இருக்கிற எல்லாமே என்ன பண்ணிடும், அப்படியாக ஒழிந்து போகப்பட்டது தான் இந்த அந்நிய பாஷை அப்படின்ற வரம். இப்போதைக்கு இந்த வரங்கள் யாருக்குள்ள என்ன பண்ணல, செயல்படல. ஏன் அப்படின்னா நிறைவான பைபிள் என்ன ஆயிடுச்சு, வந்துடுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அடுத்தது இந்த அற்புதமாகட்டும், அந்நிய பாஷையாகட்டும், தீர்க்க தரிசனம் அப்படின்னா இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே என்ன பண்ணப்பட்டாச்சு, சொல்லப்பட்டாச்சு. அது ஆரம்ப கால கிறிஸ்துவ பின்பற்றக்கூடிய அப்போஸ்தலர்களுக்கும் சீஷர்களுக்கும் தான் என்ன பண்ணப்பட்டது, அந்த வரங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. நிறைவான பைபிள் வரும்போது இதெல்லாம் ஒரு காலத்துல என்ன கொஞ்சம் கொஞ்சமா ஒழிந்து போயிடும் அப்படின்ற ஒரு விஷயத்தின் அடிப்படையில் இன்னைக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அற்புத சுகமளிக்கும் வரங்கள். என்ன பிரதர், இது எல்லாமே ஆரம்ப காலத்தில் சுவிசேஷம் உலகெங்கிலும் பரப்பப்பட்டு விசுவாசிகளை என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது கூட்டி சேர்க்கிறதுக்காக சத்தியம் அறிவிக்கப்படுறதுக்காக கொடுக்கப்பட்ட வரங்களாச்சு. இன்னைக்கு ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்கள் மத்தியிலையும் இது ஒரு வரமா என்ன பண்றாங்க பெற்றிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க பேர் பக்கத்தில் என்ன போட்டுக்குவாங்க, அவங்க பேரை போட்டுட்டு அதுவும் அற்புத சுகமளிக்கும் வரத்தை பெற்ற ஊழியக்காரர், வரம் பெற்றவர், தீர்க்க தரிசன வரம் பெற்றவர். இது என்னன்னா இப்படியாக பேர் போட்டுக்கிறதுக்காக அந்த வரத்தை கொடுத்தாருங்களா? அப்படி இந்த வரம் செயல்படுது அப்படின்னா யாருக்கிட்ட செயல்பட்டுச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம் பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்த்துருக்கிறோம் இதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோம்னா கர்த்தருக்கு உகந்த உபவாசம்னா என்னென்ன பண்ணியிருக்கிறோம் பார்த்துருக்குறோம். அந்நிய பாஷை அப்படின்னா என்ன பண்ணியிருக்கிறோம், வசனத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடிய அந்நிய மொழியை பற்றி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் படிச்சிருக்கிறோம். இப்போ அற்புத சுகமளிக்கும் வரத்தை பற்றி நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஆரம்ப காலத்தில் என்ன பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கும்போது பேதுரு நடந்து போகும்போது அவர் நிழல் பட்டு என்ன பண்ணாங்க
அநேகர் என்ன பண்றாங்க? சுகமானாங்க. இப்போ அந்த வரம் அவங்களுக்குள்ள செயல்பட்டுச்சா இல்லையா? சுகமளிக்கிற வரம் செயல்பட்டுச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தபித்தாள்னு ஒருத்தவங்க இருந்தாங்க இல்லையா, மறிச்சிட்டாங்க. இப்போ அவங்கள யார் உயிரோட எழுப்புனா? பேதுரு எழுப்பினார். இந்த விஷயங்கள்லாம் ஏன் ஆரம்ப காலத்துல செய்யறதுக்கு தேவன் வல்லமை கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, படிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். பேதுரு எல்லாரையும் வெளியே போகச் செய்து முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறம்பாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். இப்போ என்னன்னு பார்க்கும்போது அநேகர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி நிறைய சுகங்களை என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது அற்புதங்களின் மூலமாக என்ன பண்றாங்கன்னா சுகத்தை பெற்றுக்கொள்றாங்க. இங்க தபித்தாள் மரிச்சு போனவங்க என்ன பண்றாங்க? உயிரோட எழுப்புறாங்க. இப்படி எல்லாம் இந்த அற்புதங்கள்லாம் அங்கே நடந்ததுனால ஏன் அந்த வரம் அங்கே செயல்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இப்படி யோப்பாப்பட்டினம் எங்கும் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்க்க தபித்தாள் உயிர் எழுந்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் என்ன பண்ணாங்களா? ஏன் இந்த வரங்கள் அப்போஸ்தலர்கள் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா சுவிசேஷம் அறிவிக்கப்படுறதுக்கு. ஏன்னா பைபிள் அப்போ இல்லை. இவங்க அற்புதத்தை பார்த்தோ இல்லை அந்நிய பாஷை பேசியோ அப்படியாக தான் என்ன பண்ண முடியும்? ஒருத்தவங்களுக்குள்ள இந்த சத்தியத்தை என்ன பண்ண முடியும்? கொண்டு போய் சேர்க்க முடியும். அதுக்கான கருவிகளாக தான், அதுக்கான ஒரு வழியாக தான் என்ன பண்ணாருன்னா இந்த அற்புதங்களை செய்யக்கூடிய வரங்களை என்ன பண்ணாரு? கொடுத்திருந்தாரு. இன்னைக்கு ஏன் பண்றாங்க? அற்புத சுகமளிக்கும் வரங்கள் இன்னைக்கு அவிசுவாசிகளுக்குள்ள நடந்துட்டு இருக்குதா, விசுவாசிகளுக்குள்ள நடக்கும்னு எதிர்பார்க்கறாங்களா? கிறிஸ்தவர்கள் மத்தியில தான் இந்த அற்புத சுகமளிக்கும் வரங்களை என்ன பண்ணிட்டு இருக்கு? நடந்துகிட்டு இருக்கு. அங்க பண்ணது யாருக்கு பண்ணாங்க? எதனால பண்ணாங்க? அவிசுவாசிகள்லாம் சத்தியத்தினுடைய மேன்மையை புரிஞ்சுக்கிட்டு விசுவாசத்துக்குள்ள வரணுன்றதுக்காக கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள், அற்புதங்கள், வரங்கள்லாம் செயல்பட்டு இருக்கு இல்லையா, எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி வரம் பெற்ற ஊழியர்னு சொல்லிக்கிறதுக்காகவும், அடுத்து என்னன்னு பார்க்கும்போது கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கிட்டு பைபிளை பத்தி என்ன பண்ணாது, எதுவும் தெரியாது. அதாவது மற்ற மதத்தினர் ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் பண்ணிக்கிட்டா என்ன ஆகிடும்? என்னுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும், எனக்கு ஒரு அற்புதம் என்ன பண்ணும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வசனம்னா என்னன்னே தெரியாம, வசனத்தின் அடிப்படையில் ஒரு நம்பிக்கை இல்லாம இந்த மாதிரி ஒரு வரத்தை எதிர்பார்க்கறது அப்படின்றது விசுவாசிகளுக்கான ஒரு விஷயமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. ஏன் அப்படின்னா அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் எல்லாருமே ஆரம்ப காலத்தில் இந்த வரங்கள் எல்லாம் யாருக்காக பயன்படுத்தினாங்க தெரியுங்களா? மற்றவர்கள் என்ன பண்ண அப்படின்னு பார்க்க சத்தியத்துக்குள்ள வர்றதுக்காக மற்றவங்களுக்கு தான் என்ன பண்ணாங்க? பிரயோஜனப்படுத்தினாங்க. அதே வகையில் நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அற்புத சுகமளிக்கும் வரம் பெற்றவரா இல்லைங்களா? பெற்றாருங்களா இல்லைங்களா? மரிச்சு போன ஒருத்தர் என்ன பண்ணாரு? மேல இருந்து என்ன பண்ணார்? ஐத்திகுன்ற வாலிபன் விழுந்த உடனே அவர் உயிரோட என்ன பண்ணாரு? எழுப்புனா. அவர் செத்து போனதுக்கு அப்புறம் அவருடைய கச்சைகளை கொண்டு வந்து போடுறாங்க. அதை பார்த்து என்ன பண்றாங்க அநேகர்? உயிர் தெள்ற விஷயங்கள் எல்லாமே என்னன்னு பார்க்க, இப்படிப்பட்ட ஒரு அற்புத சுகமளிக்கும் வரம் யாருக்கு இருந்துச்சு? சரி, பவுலுக்கு இந்த வரம் இருந்துச்சு இல்லையா, அவருக்கு வியாதி இருந்துச்சு, கரெக்டுங்களா? என்ன இருந்துச்சு? ஒரு முள் அவருக்காக கொடுக்கப்பட்டுச்சு இல்லையா, அது வேண்டிக்கிறதுக்கு, அதை போகணுன்றதுக்காக என்ன பண்றாரு? பிரேயர் பண்றாரு. அந்த முள் என்னன்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, தமஸ்குக்கு போற வழியில அந்த மகிமையடைந்த இயேசு கிறிஸ்து பார்த்தார் இல்லைங்களா, அது பார்த்தனால கண்ணு என்ன பண்ணிருச்சு? பாதிக்கப்பட்டுருச்சு. அந்த கண்ணு எப்பயுமே என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா தண்ணி ஒழுதுகிட்டே இருக்கும். அது கடைசி வரைக்கும் என்ன பண்ணல, அந்த ஒரு காரியம் அவரை விட்டு என்ன பண்ணல, நீங்கவே இல்லை. அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு வியாதி அவருக்குள்ள இருந்துச்சு. அந்த வியாதியை சுகமளிக்கிறதுக்காக அவர் பயன்படுத்திருக்கலாம்ல. அடுத்து என்னன்னு பார்க்கும்போது தீமோத்தேயு, அவர் கூட இருந்த தீமோத்தேயு ஊழியக்காரன், அவருக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சரீரத்தில் பிரச்சனை இருந்துச்சு. அந்த தீமோத்தேயு கூட என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீ திராட்சை ரசம் கொஞ்சம் சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்றார் வயிற்று பிரச்சனைக்கு. இப்போ இவருக்கு தான் அற்புதம் செய்கிற வல்லம் இருந்துச்சு இல்லை, தீமோத்தேயுவுக்கு சுகமாக்கணும்னு என்ன பண்ணியிருக்கலாம்? அதை பயன்படுத்தியிருக்கலாம் இல்லையா? என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே வியாதிகளோடும் பலகீனத்தோடும் தேவனுடைய பலத்தை சார்ந்து என்ன பண்ணிருக்கிறாங்க?
ஊழியங்களை செஞ்சிருக்கிறாங்க. ஒருவேளை வரங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அது சுவிசேஷம் அறிவிக்கப்படுறதுக்காக மாத்திரம் தான் என்ன பண்ணாங்க, அதை பயன்படுத்தினாங்க. இது எல்லாமே என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்ப காலத்தில் கொடுக்கப்பட்டுச்சு, உண்மைதான், செயல்பட்டுச்சு தான். ஆனால் இப்போதைக்கு இந்த வரங்கள் செயல்படுறது எதின் மூலமாக, ஏன், யார் செய்யறது அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம், பின்னாடி பார்க்க போறோம். ஸோ அப்படின்னா இப்போ இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே பண்றோம் இல்லையா, அற்புத அடையாளங்கள்லாம் செய்யறாங்கல்ல, அப்படி செய்யறதுனால இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக ஜனங்களுடைய எல்லா பிரச்சனையும் தீர்த்த முடியுதா? அவங்க தலைவலியை சுகமாக்குனாங்க அப்படின்னா வயிற்று வலி என்ன பண்ணுது, அடுத்தது வந்துடுது. வேற ஏதாவது பிரச்சனை அப்படின்னா என்ன பண்றாங்க, அதை செய்யணும், இன்னொரு பிரச்சனை என்ன பண்ணுது. அப்பனா ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை என்ன பண்ணுது, இருந்துகிட்டு தான் இருக்கு. அப்பனா இது வந்து பர்மனண்டான சொல்யூஷனா மற்றவங்க சுகம் அளிக்கிறது அப்படின்றது அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு டெம்பரவரியான சொல்யூஷன். அப்ப பர்மனண்டான சொல்யூஷன் எப்போ வரும், எப்போ வரும், எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்துல தான் என்ன பண்ண போகுது, வெளிப்படையான ராஜ்யத்துல இந்த ஜனங்கள் எல்லாமே என்ன பண்ண போறாங்க, இந்த வியாதிகளாகட்டும் பிரச்சனைகளாகட்டும் சரியாக போறது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்து அவருடைய ராஜ்யத்தில் என்ன பண்ண போறாரு, பர்மனண்டான சொல்யூஷன் என்ன பண்ண போறாரு, கொடுக்க போறாரு. இப்போ டெம்பரவரியா நாங்க சொல்யூஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அநேக இடத்துல என்ன பண்றாங்கன்னா நாடகம்லாம் செட்டப் பண்றாங்க. பார்த்துருக்கீங்களா? அற்புத சுகம் அளிக்கும் வரம் பெற்றன்னு சொல்லிட்டு கட்டி மறைஞ்சிருச்சு, இந்த மாதிரி கேன்சர் கட்டி என்ன பண்ணுச்சு, எனக்கு கிட்னி பிரச்சனை சரியாயிடுச்சு, என் ஹார்ட் பிரச்சனை சரியாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் ஏமாற்றுறதுக்காக ஜனங்களை என்ன பண்ணோம், கவர் பண்ணுன்றதுக்காக அநேகர் என்ன பண்றாங்கன்னா பொய்யான ஊழியக்காரங்களை என்ன பண்றாங்க இன்னைக்கு இருக்க தான் செய்யறாங்க. அப்பனா இந்த வரங்களை வச்சு இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா பிரபலமாக தங்களுடைய பேர் பெருமைக்காக என்ன பண்றாங்க. அப்ப நடக்குதா பிரதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்குது. எதனால நடக்குது அப்படின்றதுதான் ஒரு கேள்வி. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆரம்ப காலத்தில் இந்த வல்லமை கொடுக்கப்பட்டது உண்மை அப்போஸ்தலர்களுக்கு, அவர் பின்பற்ற சீஷர்களுக்கு. பட் நிறைவானது வரும்போது அந்த வரங்கள் எல்லாமே ஒழிஞ்சிருச்சு. அப்போ இதுக்கு பின்னாடி இந்த காலத்தில் இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு அப்படின்னா அது வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய ஆண்டவரோ இல்லை நம்முடைய தேவனோ கொடுக்குற வரம் கிடையாது. சாத்தான் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது அநேகருடைய மனக்கண்களை என்ன பண்ணியிருக்கிறான், குருடாக்கி இருக்கிறான். இப்போ சாத்தானால அற்புதம் செய்ய முடியுமா? நம்ம கிறிஸ்தவர்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா, நான் சர்ச்சைக்கு போனதுனால எனக்கு இந்த பிரச்சனை சரியாச்சுன்னு. மற்ற மதத்தினர் என்ன சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக வேண்டிக்கிட்டேன், அதனால எனக்கு என்ன ஆச்சு, இந்த ஒரு விஷயம் அற்புதம் நடந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு எல்லா மதத்திலையும் என்ன பண்ணுறாங்க. அப்போனா அவங்களுக்கெல்லாம் யார் செய்கிறா, நமக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து செய்கிறார் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் யார் செய்கிறா அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் ஜனங்களுடைய மனக்கண்களை குருடாக்கணுன்றதுக்காக சாத்தானுடைய வல்லமையினால தான் இதெல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அடுத்தது என்னன்னு பார்க்கும்போது தீர்க்க தரிசன ஊழியம், ப்ராஃபசி. என்னென்ன பார்த்துருக்குறோம், உபவாசத்தை பற்றி பார்த்துருக்குறோம், அந்நிய பாஷை பற்றி பார்த்துருக்குறோம், அற்புத சுகமளிக்கும் வரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் எதனால் நடக்குது, அது வசனத்தின் அடிப்படையில் உண்மையா அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அடுத்து என்னன்னு பார்க்கும்போது ப்ராஃபசி, தீர்க்க தரிசன வரம். வருஷம் அதுவும் புது வருஷம் ஆரம்பிச்சா ஜனவரி 1ஆம் தேதி என்ன இருக்கும், தீர்க்க தரிசன ஒரு கூட்டம் என்ன பண்ணுவாங்க, நடத்துவாங்க. இந்த வருடத்துக்கான தீர்க்க தரிசனம் தேவன் எனக்கு வெளிப்படுத்தினது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. அவங்க சொன்ன அடுத்த நாள் என்ன ஆகும், அப்படி வேற மாதிரி இருக்கும். நம்ம என்ன அப்படின்னு பார்க்கும்போது கொரோனா டைமுக்குலாம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி 2020ஆம் ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கப்புறம் இந்த கொரோனா வந்து ஃபுல்லாக லாக்டவுன் ஆச்சு இல்லை, இவங்கெல்லாம் எங்கே போனாங்கன்னு என்ன இல்லை தெரியல. அப்படின்னா என்னன்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனை சரியாகும், இப்படி இந்த வருஷம் உங்களுக்கு இப்படியா இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு தீர்க்க தரிசனம் அப்படின்றது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? சீஷர்கள் அதுக்கப்புறம் வருஷம் புது வருஷம் வந்தால் என்ன பண்ணணும், இந்த மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்லணும், இந்த ஆண்டுக்கான தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொன்னாங்களா?
என்னன்னா ஏற்கனவே இந்த உலகத்தில் என்னென்ன நடக்கணும், எதெல்லாம் தீர்க்க தரிசனம், அப்படி தீர்க்க தரிசனம் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா தேவனுடைய செய்தி. என்ன செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா பின்னாடி நடக்க போகிற ஒரு விஷயத்தை முன்னாடி என்ன பண்றது, சொல்றது. அப்படி பின்னாடி நடக்க போகிற விஷயங்கள் என்னென்ன நடக்கணும் அப்படின்றத எது வரைக்கும் சொல்லிட்டார் நம்ம பைபிள் நம்முடைய ஆண்டவர் அப்படின்னு பார்த்தோம்னா கடைசியா வெளிப்படுத்தின விசேஷம் யோவான் சாங்க எழுதினார் இல்லையா, யோவான் சீஷன், அதோட எல்லா தீர்க்கதரிசனமும் என்ன பண்ணாச்சு, சொல்லியாச்சு. நடந்துகிட்டு இருக்கிற காலப்பகுதி என்ன பண்ணிட்டு இருக்கு, இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அப்போ தீர்க்க தரிசனம் அப்படின்றது என்ன உண்மையா அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் என்னது தீர்க்க தரிசனம். அது எப்படியாக நிறைவேறுறது அப்படின்றத படிக்கிறத நம்ம என்ன பண்ணணும், அந்த ஒரு காரியத்தில் ஈடுபடணும். மற்றபடி இந்த வருஷத்துக்கு இல்லை இந்த மாசத்துக்கு இந்த நாளுக்கான தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்றது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொய்யான விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறோம். அப்படின்னா தீர்க்க தரிசனம் அப்படின்றது என்னன்னு படிக்கலாம் பாருங்க. வசனம் 2 பேதுரு 1 20-21 வசனம். 2 பேதுரு 1 வசனங்கள் 20 மற்றும் 21. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. ஸோ வேதத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா சுய தோற்றமான பொருள் என்ன பண்ணாதுங்களா, அது கொண்டிருக்காது. அது எப்படியெல்லாம் உண்டாயிருக்காது அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம் பிரதர். அடுத்து தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது தீர்க்க தரிசனம் எல்லாமே மனுஷங்க என்ன யோசிக்கிறாங்களோ, தாங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதன் அடிப்படையில் உண்டானது தீர்க்க தரிசனம் கிடையாது. மாறாக தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு முன்னாடி வேதத்துல எல்லா தீர்க்கதரிசனம் என்ன பண்ணிட்டாங்க, எழுதி வச்சுட்டாங்க. அதுதான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தீர்க்க தரிசனம். ஸோ இந்த பைபிள் இருக்கக்கூடிய காரியங்கள் ஏற்கனவே என்னென்ன காரியங்கள்லாம் தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டுச்சோ அந்த காரியங்கள் தான் உண்மையாலுமே தீர்க்க தரிசனங்கள். பின்னாடி நடக்க போறத முன்னாடியே சொல்றது. ஸோ அதை விட்டுட்டு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கிடைக்கும், காரு கிடைக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை கிடைக்கும், அதுக்கப்புறம் பேங்க்ல இவ்வளோ பணம் என்ன பண்ணும் இந்த வருஷம் சரி கல்யாணம் இந்த வருஷம் நடக்கும், பொண்ணு கிடைக்கும், இதெல்லாம் என்ன இல்லை, இப்படியெல்லாம் தீர்க்க தரிசனம் இருக்கா பைபிள்ல? அப்போ தீர்க்க தரிசனங்கள் அப்படின்றது பைபிள்ல பார்க்குறோம். இப்போ நம்ம கொஞ்ச நாளாக பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா, தீர்க்க தரிசனமா பாடங்கள்லாம் பார்த்தோம்ல. என்னென்ன பாடங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ்ரவேல் தீர்க்க தரிசனம் பார்த்தோம்னா, அந்தி கிறிஸ்து பற்றி தீர்க்க தரிசனம் பார்த்தோமா. அந்தி கிறிஸ்துனா யாரு, அவன் எங்கேருந்து வருவான், அவனுடைய கிரியைகள் எப்படிப்பட்டதான் இருக்கும், யார் அந்தி கிறிஸ்து, எல்லாத்தையும் என்ன பண்ணோம் ஏற்கனவே வசனங்கள் சொல்லப்பட்டுச்சு. நிஜத்தில் எப்படியா நிறைவேறுச்சுன்னு பார்த்தோமா. அடுத்து போன வாரம் பார்த்தோம்ல மிகப்பெரிய தீர்க்க தரிசனம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தீர்க்க தரிசனம். இன்னைக்கு உலகத்தில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது யுத்தங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் ஏன் நடக்குது, இன்னும் மிகப்பெரிய ஒரு 3ஆம் உலக யுத்தம் என்ன பண்ண போகுது, வரப்போகுது. அதை குறித்து என்ன பண்ணப்பட்டிருக்கு, இந்த உலகம் எப்படியா ஒரு அழிவுக்குள்ள வரப்போகுது, எல்லாமே என்ன ஆயிடுச்சு பைபிளில் சொல்லப்பட்டாச்சு. அப்படி சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரிஜினலான தீர்க்க தரிசனம். மற்றபடி தங்களுடைய சொந்த ஞானத்தில் சொந்த யோசனைகளை பேசுறது எல்லாமே அது உண்மையான தீர்க்க தரிசனம் கிடையாது, மாறாக கள்ள தீர்க்க தரிசனம். அப்ப கள்ள தீர்க்க தரிசனம் அப்படின்னா அதை சொல்லக்கூடியவங்க யாரு, கள்ள தீர்க்க தரிசிகள். நல்ல தீர்க்க தரிசி அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த வசனங்களின் அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க, விளக்கங்களை கொடுப்பாங்க. ஆனா கள்ள தீர்க்க தரிசிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தங்களுடைய சுய விருப்பத்தை இல்ல மற்றவங்களுடைய விருப்பத்துக்காக இந்த வரம் என்கிட்ட இருக்கு இது நடக்கும் அப்படின்னு கடைசியில் அவங்க சொல்றது என்ன பண்ணாது, 2026 ஆசீர்வாதமான ஆண்டு அப்படின்னு என்ன பண்ணாங்க நிறைய பேர் எல்லாரும் சொன்னாங்கல்ல, அப்படியே நடந்துகிட்டு இருக்குது. போற பக்கம் பார்த்தா அப்படியே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே பொய் தீர்க்க தரிசனம், அவங்க கள்ள தீர்க்க தரிசிகள் அப்படின்றத என்ன பண்ணலாம், நம்ம அது நிறைவேறதா நிறைவேறல அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ வேதத்தின் அடிப்படையில் ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உண்மையான தீர்க்க தரிசனம். ஸோ இந்த பொய்யா தீர்க்க சொல்றவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். எரேமியா 23 16 வசனம்.
எரேமியா 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 மற்றும் 17. உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். கர்த்தருடைய வாக்கை அல்ல, தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவங்க சொல்றது தேவனால் ஏவப்பட்டு தேவனுடைய ஆவினால் என்ன பண்ணல, சொல்லல. தாங்கள் யூகித்த தரிசனத்தை என்ன பண்றாங்க, தீர்க்க தரிசனமா சொல்லிக்கிறாங்க. படிக்கலாம் brother. அவர்கள் என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறதும் அல்லாமல், தங்கள் இருதயத்தின் கடினத்திலே நடக்கிற யாவரையும் நோக்கி உங்கள் மேல் பொல்லாப்பு வராதென்று சொல்லுகிறார்கள். ஸோ இப்படிப்பட்டவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க தான் பொய்யான தீர்க்கதரிசிகள் அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்ணணும் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படியா பார்க்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ உலகத்துக்கு எல்லாத்துக்குமே ஆசீர்வாதம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. நீங்கள் எப்படி வேணா இருக்கலாம், இந்த உலகம் என்ன பண்ண போகுது, இன்னும் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்க போகுது, எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே என்ன பண்ணும் நடக்குன்னு சொல்றாங்கன்னா, ஆனால் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். வெளிப்படுத்தல் 18:8 வசனம். வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும். அவள் அக்னியினாலே சுட்டெரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர். ஸோ இப்படிப்பட்ட பொய்யான காரியங்களை தீர்க்க தரிசனமா சொல்லக்கூடிய இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய அமைப்பில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் என்ன வரப்போகுது, ஒரு அழிவு என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்க்கும்போது வரப்போகுது. அது எல்லா இடத்துலையும் என்ன பண்ணப்பட்டாச்சு. இன்னைக்கு எந்த சர்ச்சில் வந்து ஆசீர்வாதமாக இருக்கணும்னு இந்த வருஷம் சொன்னாங்களோ அங்கெல்லாம் என்ன வெடிச்சிட்டு இருக்கு, குண்டு என்ன பண்ணுது, வெடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படின்னா இந்த தீர்க்க தரிசனங்கள் அப்படின்றது மனுஷங்க யோசிக்கிற மாதிரி சொல்கிற விஷயங்கள் கிடையாது. மாறாக வேத வசனத்தின் அடிப்படையில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறவங்களுக்கு தான் என்னன்னு பார்த்தோம்னா தீர்க்க தரிசனங்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போனா இது எல்லாமே என்ன பண்ணோம், இந்த தீர்க்க தரிசனம் கூட ஒழிஞ்சு போயிடும் பவுல் சொல்றார். ஏன்? இப்போ அந்தி கிறிஸ்து அதை பற்றின தீர்க்க தரிசனம் ஒழிஞ்சு போச்சா இல்லைங்களா? இந்த அந்தி கிறிஸ்து அப்படின்ற யார் எங்கேருந்து வருவான், அவனுடைய கிரிகள் எப்படியா இருக்கும், இதெல்லாம் வந்து நிறைவேறும் போது அது என்ன ஆகிடும் ஒன்று ஒன்றா. இப்போ இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை பற்றி தீர்க்கதரிசனம் படிக்கிறோம் அப்படின்னா, அவர் 2ஆம் வருகையில் வந்துட்டாருன்னா அந்த தீர்க்கதரிசனத்துக்கு ஒரு முடிவு வந்துடும். இஸ்ரேலை பற்றி நம்ம படிக்கிறோம் தீர்க்கதரிசனம் அப்படின்னா, அதை குறித்து நிறைவேறும் போது என்ன ஆகிடும், அந்த தீர்க்கதரிசனம் ஒரு முடிவுக்கு வந்துடும். ஸோ நிறைவானது வரும்போது குறைவானது எல்லாம் என்ன பண்ணிடுமா, ஓய்ந்து போயிடும். அப்படின்னா இது எல்லாமே இந்த வரங்கள் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அது அந்நிய பாஷை வரமாகட்டும், தீர்க்க தரிசன வரமாகட்டும், அது அற்புதங்களை செய்யக்கூடிய விஷயமாகட்டும், இது எல்லாமே குறிப்பிட்ட காலத்துக்கு தேவன் அனுமதிச்சிருந்தாரு. அந்த நோக்கம் நிறைவேறினதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டார். கரெக்டுங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தோம், நிறைவான பைபிள் வந்துருச்சு. இதன் அடிப்படையில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது நாம் விசுவாசிக்கணும், தேவனையும் சத்தியத்தையும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தான் என்ன பண்ணுறாருன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படியா பார்க்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இது எல்லாமே எப்படியா நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வசனம் ஒரு விஷயத்தை என்ன சொல்லுதோ அதை என்ன பண்ணுறோம் வசனமாக பார்த்துட்டு இருக்கோம். ஏதாவது கள்ள தீர்க்கதரிசனம் சொன்னோமா எங்கள் சுய கருத்தை, இது வரைக்கும் நீங்கள் கேட்டீங்கல்ல, இத்தனை பாடங்கள் கேட்டீங்க இல்லையா, எங்கேயாவது எங்களுடைய சொந்த கதையை இல்லை பைபிளில் இல்லாத ஒரு விஷயத்த பேசணுமா? ஸோ அப்படியா பார்க்கும்போது இந்த வேத வசனங்கள் என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில் விசுவாசிக்கிறது தான் உண்மையான விசுவாசம். ஸோ இதோட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நாளுக்குரிய வேத பாடத்தை நம்ம நிறைவு செய்யலாம். ஸோ அடுத்த வாரம் என்ன ஒரு பாடம் அப்படின்னு பார்க்கும்போது வேதாகம காலக்கணக்கு, இந்த ஒரு பாடத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.